ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்தோம், கான்டியூட்ஸ் பைப், வாட்டர் சப்ளை பைப்ஸ் நம்ம என்ன பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் டிமாண்ட் நம்ம பார்த்தோம். வாட்டர் டிமாண்டில் ஒரு லிட்டர் பர் ஹெட், அதாவது பர் கேபிட்டா டிமாண்டு எவ்வளோ தேவைப்படும், பப்ளிக் யூஸ்னால் என்ன, ஃபயர் டிமாண்ட் நம்ம என்ன பார்த்தோம். சரிங்களா? அரித்மெட்டிக் மீன், அதாவது இப்போ ஃபோர்காஸ்டிங், பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், கம்பல்சரி கொஷின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது வந்து செடிமெண்டேஷனாக இருக்கலாம், ஃப்ளாக்குலேஷன்ஸ் அண்டு அடுத்தது மிக்சிங், ஓகே, ஃபில்ட்ரேஷன், சீக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட், க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. போகலாங்களா? எஸ், ஓகே. ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ரெண்டு ப்ராசஸாக நடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆப்ரேஷன் அண்டு யூனிட் ப்ராசஸ். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் யூனிட் ஆப்ரேஷன்னா என்ன, யூனிட் ப்ராசஸ்னா என்ன, யூனிட் ஆப்ரேஷனில் என்ன நடக்குது, யூனிட் ப்ராசஸில் என்ன நடக்குது. ஒன்றுங்களா, சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து எப்பவுமே நமக்கு ஃபிசிக்கலாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபிசிக்கலாக நம்மள வந்து என்னென்ன ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணதோ அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? யூனிட் ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கலை யூஸ் பண்ணி, ஸோ அதனுடைய தேவையில்லாதது, அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொயாகுலேஷன், அது கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன், கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர், கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னா ஃபிசிக்கலாக, அதாவது ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ், சம் ஃபில்ட்ரேஷன்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிமூவ் பை தி கிராவிட்டி, நேச்சுரலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ், யூனிட் ஆப்ரேஷன் நமக்கு வந்து ஃபிசிக்கலாக தான் நடக்கும். யூனிட் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் தி கெமிக்கல். ஓகேங்களா? கெமிக்கல், ப்ராசஸ், கொயாகுலேஷன். ஓகேங்களா? யூனிட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் ரிமூவ்டு பை தி ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் அப்படின்றோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஓகேங்களா? இந்த யூனிட் ப்ராசஸ், யூனிட் ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்விலையும் கேட்டிருக்காங்க, கேட்லையும் கேட்டிருக்காங்க, ஐஇஎஸ்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ், போகலாங்களா? எஸ். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட். அப்போ ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொன்னாலும் சரி, சீக்வன்ஸும் சரி. ஸோ அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வாட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிள் வந்து ரிவர்லேருந்து வாட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ ரிவர்லேருந்து வாட்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ரிவர்லேருந்து தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ரிவர் நமக்கு என்ன, இது என்ன சோர்ஸ், இது நமக்கு சர்ஃபேஸ் சோர்ஸ். ரிவரில் என்ன அதிகமாக இருக்கும், டர்பிடிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அக்வாட்டிக் லைஃபுக்கு எவ்வளோ இருக்கணும், ரிவரில் 4 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கணும் டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து ரிவர் தான் எனக்கு சோர்ஸ். ஓகேங்களா? ரிவர்லேருந்து வாட்டர் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, ஸ்டார்டிங் ப்ராசஸ், எண்டு ப்ராசஸ் என்ன, அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதிட்டு போகணும். அதாவது ப்ராசஸ் பை ப்ராசஸ், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கு பேர் தான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணணும். அதாவது என்ன ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் நான் பேசிக்லாம் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸ்க்ரீனிங் அப்படின்றது என்னென்னா ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ், சம் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வந்து மிதந்துட்டு வரும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயோட பிரான்ச்சஸ் இருக்கும், டெத் அனிமல்ஸ் ஏதாச்சும் இருக்கும். சரிங்களா? பேர்ட்ஸ் ஏதாச்சும் வந்து மிதந்துட்டு வரும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க ஒரு ஸ்க்ரீனர் மாதிரி வச்சு. சரிங்களா? அதில் வந்து 2 டைப் இருக்குது, பார் ஸ்க்ரீன், மெஷ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு. ஓகே, நம்ம பேசிக் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங். செகண்ட் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன் அப்படின்னா சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், அது தண்ணியிலேயே மிதந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ரிமூவல் ஆஃப் தி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. அதுக்கு செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன் 2 ப்ராசஸ் இருக்குது. இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எதுக்கெல்லாம் லெஸ்ஸாக இருக்கும் அது கீழே வந்து செட்டில் ஆகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தேன் 1, அதாவது வாட்டருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிடும். அது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம செடிமெண்டேஷன் எய்டட் வித் கொயாகுலேஷன் சொல்லுவாங்க. சம் கெமிக்கல் ஆட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் பெருசாக்கி
அது மறுபடியும் நமக்கு டவுன் வருது சரிங்களா. அதுக்கு பேர் ஃப்ளாக்குலேஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செடிமெண்டேஷனுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து மிக்சிங். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா செடிமெண்டேஷன் எய்டட் வித் ஃப்ளாக்குலேஷன் ரெண்டும் நடக்கிறதுக்காக ஓகேங்களா. எஸ் அதெல்லாம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்லாம் பெருசாக்கி ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன். கடைசி வந்து ஃப்ளாக்குலேஷனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி செடிமெண்டேஷன் ஒன்று நடக்கும் சரிங்களா. எஸ் ஃப்ளாக்குலேஷன் அடுத்தது செகண்டரி செடிமெண்டேஷன் ஒன்று நடக்குது. ஓகே அதாவது செடிமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாத பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி ஓகேங்க. எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 60 to 80% இருக்கும் சரிங்களா. மோர் தென் 60%, 2/3 இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோ வரல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், மோர் எஃபிஷியன்சி 85% கொடுக்குறதுக்கு செகண்டரி செடிமெண்டேஷன் நம்ம போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணுறோம். ஓகே அதை வந்து கிளாஸிஃபை 2 டைப்ஸ், சாண்ட் ஃபில்ட்ரேஷன், ஸ்லோ சாண்ட் ஃபில்ட்ரேஷன், ரேபிட் சாண்ட் ஃபில்ட்ரேஷன் 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்கு அடுத்தது டிஸ்இன்ஃபெக்ஷன். கெமிக்கலை வந்து நம்ம அதாவது கெமிக்கலை யூஸ் பண்ணி குளோரின் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறதுன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே எங்கே டிஸ்இன்ஃபெக்ஷன் மட் கிராக்கிங். ஓகே டிஸ்இன்ஃபெக்ஷன் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. கிராஸ் செக்ஷன், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ப்ரெஷர் ஃபில்டர்ஸ், எஃபிஷியன்சி, cracking. Okay, disinfection will come here. Yes, disinfection and sterilization அப்படி நம்ம சொல்லுவோம். disinfection and sterilization சொல்லுவோம். ஸோ அதில் வந்து என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், எப்படி டிஸ்இன்ஃபெக்ஷன், அது pH வேல்யூ எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆர் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்றது ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்ற சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நீங்கள் இப்போ படித்தது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. எஸ் போகலாங்களா. ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட் ஒன் சீக்வன்ஸ் ஆஃப் தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஃபஸ்ட் நமக்கு என்னது, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ரிவர். ஸோ ரிவர்ந்து நான் வந்து வாட்டர் எடுக்க போகிறேன், ஸ்க்ரீனிங் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனிங் மீனிங் என்னென்னா removal of the floating matters like tree branches, dead animals, birds and everything are removed by the screening அப்படின்னு சொன்னோம். The screening is classified into 2 types. One is bar screening and mesh screening அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார் ஸ்க்ரீன் அப்படின்றது என்னென்னா கோர்ஸாக இருக்கும், சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது 10 to 12 mm கேப் இருக்கும். நமக்கு 10 to 12 mm டயாமீட்டர் ஆஃப் ராடை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்க்ரீனர் ரெடி பண்ணுவாங்க. ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படி மெஷ் மாரி கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வெள்ளடிக்கிறது தான் ஸ்க்ரீனர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவ்வளோதான் சரிங்களா. ஸோ நீங்கள் நிறைய டைம் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. ஓகே ஒன் டே நம்ம வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோடைய சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்கு ஓகே நேராக ஒரு டைம் நம்ம வீடியோ போடுவோம் சரிங்களா. ஸோ 10 to 12 mm டயாமீட்டர் ராடை வச்சிங்கன்னா ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா 25 to 50 mm இருக்கும். 1 inch to 2 inch ஓகே 1 inch to 2 inch நமக்கு வந்து ஸ்பேசிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 25 mm டயாமீட்டர் கூடிய சின்ன கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் நமக்கு என்ன உள்ளே போயிடும். இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் லைக் ட்ரீ பிரான்ச்சஸ், டெத் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி நம்ம எடுத்துருவோம் சரிங்களா. எடுத்துருவோம் மீன்ஸ் அது பாட்டுக்கு உள்ளே வராது, அதான் மீனிங். ஓகே அதை நம்ம எடுக்க மாட்டோம், உள்ளே வராது, அவ்வளோதான் ஓகேங்களா. மெஷ் ஸ்க்ரீன் வந்து வெரி ஃபைன் ஸ்க்ரீன், சிங்கிள் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லுவோம். மெஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஓகேங்களா. அதோடைய ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 5 ஓகே 6 mm ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோ ஃபீல்டு ஓகேங்களா. ஃப்ளோ ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 mm ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இந்த ஃப்ளோ ஃபீல்டு நமக்கு என்னது, காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் அண்டு ஈக்குவொட்டென்ஷியல் லைன் தான் ஃப்ளோ ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறது 45 to 60 டிகிரி நம்ம கொடுப்போம். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி ஓகேங்களா. இதுதான் என்னுடைய இன்லெட்னு வச்சுக்கோங்க, இதுதான் இன்லெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் கொடுத்தாலும் சரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் ஆர் இப்படி கொடுத்தாலும் சரி ஓகேங்களா. 45 to 60 டிகிரி. ஜென்ரலி மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 45 டிகிரி. 45 டிகிரி தான் நம்ம பேஸாகவே எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் 45 to 60 டிகிரி தான் நம்ம கொடுக்குறது வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ இருக்கணும், என்ன வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, வாட்டரோட வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 1 m/s 0.8 to 1 m/s இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 0.9 m/s. எதுக்கு அப்படின்னா ஸோ அந்த அளவு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ தான் நமக்கு இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால 0.8 to 1 m/s. அப்போ நம்ம வெலாசிட்டி கண்ட்ரோல் ஏதாச்சும் பண்ணணுமா, கண்ட்ரோல்லாம் பண்ண தேவை. நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் சைஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிடியூஸ் பண்ணிங்கன்னா போதும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா. டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே அப்போ வெலாசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் ஏரியா. அப்போ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி நமக்கு குறைஞ்சிடும் சரிங்களா. இதுதான் ஸ்க்ரீனிங்கோட கான்செப்ட். ஸ்க்ரீனிங் ரிமூவல் ஆஃப் தி ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 1 இருக்குமா,
இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக மிதக்கும். ஓகேங்களா? எஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் less than 1. அப்போ பார் ஸ்க்ரீன், ஃபைன் ஸ்க்ரீன். பார் ஸ்க்ரீன்னா 25 to 50 mm கேப் இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 45 to 60 இருக்கணும். 0.8 to 1 m/s, அப்ராக்சிமேட்லி ஆவரேஜ்லி 0.9 m/s. மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஓகே, ஸோ மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm² சைஸில் இருக்கணும். அதனுடைய ஃப்ளோ ஃபீல்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா 6 mm² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஸ்க்ரீனிங்கோடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகே, ரிவர்லேருந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்தாச்சு, ஸ்க்ரீனிங். இப்போ அடுத்தது அப்படியே டேரெக்டாக நாங்கள் போகிறோம் செடிமெண்டேஷன் டேங்க்குக்கு போகிறோம். சரிங்களா? ஸோ செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் கீழே வந்து எப்பயும் போல் ஆசிட்டிஸ், எப்பயும் போல் மேட் ஃபவுண்டேஷன், சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்சிசி வால் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ செடிமெண்டேஷன் டேங்க் வந்து டிசைன் பண்ணுறது இதுக்கு டிசைன் பண்ணுவோம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.8 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் என்ன ரிமூவ் பண்ணுறீங்க? சஸ்பெண்டட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவல் ஆஃப் தி சஸ்பெண்டட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் தட் எனி கிராவிட்டி, ஓகே, ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ், ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மச் கிரேட்டர் தென் தி வாட்டர் ஈஸிலி செட்டில், ஓகேங்களா, ஈஸிலி செட்டில் லெஸ் தென் 1 ரெக்யூர்டு கொயாகுலேஷன். ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எதுக்கெல்லாம் கிரேட்டர் தென் 1 இருக்கும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் வெயிட்னால கீழே போயிடும்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கம்மியாக இருக்கும், அது அப்படியே அங்கேயே மறந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும், நம்ம உங்களுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணணும். கெமிக்கல் ஆட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை பெருசாக மாற்றணும். அதுக்கு பேர் தான் ஃப்ளாக்குலேஷன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் படிப்போம். சரிங்களா? எஸ், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொயாகுலேஷன், எய்டட் வித் கொயாகுலேஷன் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃப்ளாக்குலேஷன். அதில் ஆட் பண்ணுறது கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கொயாகுலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ், ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட்டிலிங் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எவ்வளோ ஓவர்ஃப்ளோ ரேட் போகிறது? ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னா இதில் டிசைன் பார்ட்னு ஒன்று சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னா டிஸ்சார்ஜ் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ எவ்வளோ ஓவர்ஃப்ளோ ரேட், எவ்வளோ வந்து எங்களுக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தா லிட்டர் 500 to 750 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 500 to லிட்டர் per ஹார்ஸ், 500 to 750 லிட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? 500 to 750 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் ஃபார் செடிமெண்டேஷன் டேங்க், பிளைன் செடிமெண்டேஷன். ஓகேங்களா? பிளைன் செடிமெண்டேஷன் வித்தவுட் கொயாகுலண்ட். இப்போ கொயாகுலேஷன் நடக்குது. ஓகே, நான் கெமிக்கல் ஆட் பண்ணிட்டேன், ஆலம் ஆட் பண்ணிட்டேன். ஆலம் அப்படின்றது கொயாகுலண்ட், அலுமினியம் சல்ஃபேட், Al2SO4 thrice 18H2Oன்னு சொல்லுவோம். பாப்பா அதுவும். சரிங்களா? ஸோ அப்போ கொயாகுலண்ட் ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக வரும். 1000 to 1250 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய டைம் என்ன? ஓகேங்களா? டிடென்ஷன் டைம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹைட்லேருந்து, ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து கீழே பார்ட்டிகல் ஒரு 3 மீட்டருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 மீட்டர்லேருந்து கீழே வந்து பார்ட்டிகல் செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுக்கு பேர் தான் டிடென்ஷன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். டிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நார்மல் பிளைன் செடிமெண்டேஷன் இருந்தால் 4 to 8 hours எடுத்துக்குது. இதே கொயாகுலண்ட் ஆட் பண்ணிங்க, ஓகேங்களா, கொயாகுலண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 to 4 hours அப்படி பாதியாக குறைஞ்சி போயிடுது. சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1250 1500 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் இதனுடைய இன்ட்டு 2 அப்படியே இன்ட்டு 2 மாதிரி தான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்லி. பட் ஸோ அதனால் இந்த 1250 1500 கொடுத்துருக்கோம். பட் இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். பிளைன் செடிமெண்டேஷன் 500 to 750, செடிமெண்டேஷன் எய்டட் வித் கொயாகுலேஷன் 1000 to 1250, டிடென்ஷன் டைம் 4 to 8 hours, 2 to 4 hours, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். அடுத்தது தான் டிசைன் பார்ட் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறதுனா டிசைன், எப்படி நீங்கள் வந்து ஒரு செடிமெண்டேஷன் டேங்கை எப்படி டிசைன் பண்ணுவீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. கண்டிப்பாக கேட்பாங்க. டிஎன்பிசி ஏயிலே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு ஓவர்ஃப்ளோ ரேட் என்னங்கிறது, ஓவர்ஃப்ளோ ரேட்டும் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு செட்டிலிங் வெலாசிட்டி என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேங்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேங்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? டிசைன் பார்ட் ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஓவர்ஃப்ளோ ரேட்? டிஸ்சார்ஜ் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா. டிஸ்சார்ஜ் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா இஸ் தி ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஆசிட்டிஸ் எப்பயும் போல டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, ஃப்ளோ வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டி VF அப்படின்றது ஃப்ளோ வெலாசிட்டி நம்ம சொல்லுவோம். ஃப்ளோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய டேங்க். ஓகேங்களா? இது என்னுடைய டேங்க், செடிமெண்டேஷன் டேங்க்கு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா H, வித்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் B, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா மேலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. மேலேருந்து பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தெரியும்?
என்னுடைய பிரெத்து தெரியும், என்னுடைய லென்த் தெரியும். அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? கிராஸ் செக்ஷன் ஏரியானா இதை கட் பண்ணி நீங்கள் இப்படி சைடில் பார்க்குறீங்க. கிராஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? கட் பண்ணி வெர்டிகலாக கட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? எஸ், அது பேர் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு பிரெத்து தெரியும், ஒரு ஹைட் தெரியும், BH. ஓகேங்களா? சர்ஃபேஸ் ஏரியானா மேலேருந்து எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்க்கும்போது பிரெத் இன்ட்டு லென்த் அது மட்டும் தான் தெரியும். அப்போ ஃப்ளோ வெலாசிட்டி அப்படின்றது டிபெண்டிங் அப்பான் தி லென்த்தில் தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ வெலாசிட்டிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. பிகாஸ் ஏன்னா ஃப்ளோ வெலாசிட்டி கொடுக்க மாட்டாங்க, ரிடக்ஷன் டைம் கொடுத்துருவாங்க, ஹைட்டு கொடுத்துருவாங்க, லென்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃப்ளோ வெலாசிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் ஹைட்டு டிவைட் பை போட்டக்கூடாது. ஏன்னா இங்கே கிராஸ் செக்ஷன் ஏரியா தானே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃப்ளோ அப்படின்றது லென்த்தில் ஃப்ளோ ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். தப்பு எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ளோ அப்படின்றது நமக்கு லென்த்தில் வந்து ஃப்ளோ ஆகுறது. டிடென்ஷன் அப்படின்றது செட்டிலிங் டைம், ஹைட்லேருந்து வருது நமக்கு. சரிங்களா? அதான் நமக்கு டிடென்ஷன் டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லென்த் டிவைட் பை டிடென்ஷன் டைம் பீரியட். டிடென்ஷன் டைம் பீரியட் இஸ் காமன் ரெண்டுக்குமே. சரிங்களா? செட்டிலிங் வெலாசிட்டி அப்படின்றது ஹைட் டிவைட் பை டிடென்ஷன் டைம், டேங்கோட ஹைட் டிவைட் பை டிடென்ஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைட் பை டிடென்ஷன் டைம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு BLH அப்படின்னு சொல்கிறோம். வால்யூம் ஆஃப் தி டேங்க் இஸ் ஈக்குவல் டு BL இன்ட்டு H. டிடென்ஷன் D இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைட் பை டிஸ்சார்ஜ் போடுவாங்க. டிஸ்சார்ஜ் டிவைட் பை டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைட் பை டிடென்ஷன் டைம் போட்டாலும் சரி. ஸோ இப்போ இந்த டிடென்ஷன் டைம் இப்படி யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி மினிமம் நம்பர் ஆஃப் டேங்க். இது ISRO சயின்டிஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. டிடென்ஷன் டைம் பீரியட் இஸ் டிபெண்டிங் ஆன் மினிமம் நம்பர் ஆஃப் தி டேங்க். அப்போ மேக்ஸிமம் யாரை டிபெண்ட் பண்ணி? டிஸ்சார்ஜ் ஆஃப் தி டேங்க், Qmax. ஓகேங்களா? Q மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேங்க் டிபெண்டிங் அப்பான் தி டிஸ்சார்ஜ், Qmax. டிடென்ஷன் டைம் பீரியட் டிபெண்டிங் அப்பான் தி மினிமம் நம்பர் ஆஃப் டேங்க். வை? பிகாஸ் ஆஃப் டிடென்ஷன் டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்சார்ஜ். இங்கே பாருங்கள், டிஸ்சார்ஜ் இங்கே கொண்டு வந்துருங்க, இதுக்கு இங்கே கொண்டு போங்க. இப்போ மினிமம் வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருந்தா மேக்ஸிமம் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? டிஸ்சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. டிடென்ஷன் டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் தி டிஸ்சார்ஜ். டிடென்ஷன் டைம் பீரியட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி மினிமம் நம்பர் ஆஃப் தி டேங்க். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி டேங்க் வந்து Qmax அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ இதில் ஃப்ளோ வெலாசிட்டி எனக்கு எவ்வளோ இருக்கணும்? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். TNPSC ஏல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 30 cm/min. இதுதான் கேட்ட கொஸ்டின். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் 30 cm/min. ஆக்சுவலாக நம்ம எழுதியிருக்கிறது வந்து 0.3 m/min. சரிங்களா? 0.3 m/min. நம்ம எப்பவுமே வந்து மீட்டர் தான் படிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் அங்கே இருந்துச்சு. 0.3 m/min, 30 cm/min, 0.3 m/s, 30 cm/s சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து 0.3 m/min நமக்கு செடிமெண்டேஷன் டேங்கோடைய ஃப்ளோ வெலாசிட்டி இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்க? ஸோ டு அவாய்ட் தி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செட்டில் ஆகக்கூடாது. ஃப்ளோ வெலாசிட்டியில் எல்லாமே அடிச்சுட்டு போயிடணும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து எப்படின்னா டு அவாய்ட் தி ஸ்கோரிங் ஆஃப் தி டேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டேங்க் வந்து அரிச்சிடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் அதிக ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னவோ டேங்க் அரிச்சிடும். அது எல்லாமே நம்ம படிப்போம் இருக்குது. சரிங்களா? ஃப்ளோ வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும், செட்டிலிங் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும், ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் இருக்குது. சரிங்களா? எஸ், போலாங்களா? அடுத்தது. ஓகே. இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா எஃபிஷியன்சி. ஒரு டேங்கோட எஃபிஷியன்சி யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? எஃபிஷியன்சி என்ன? இந்த செடிமெண்டேஷன் டேங்கோட வேலை நமக்கு என்ன ஒர்க்கு என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸை செடிமெண்ட் ஆகணும். அதுதான் எனக்கு. அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி எனக்கு அதிகமாக இருக்கணும். அதான் கான்செப்ட். செட்டிலிங் வெலாசிட்டி எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் எனக்கு செட்டில் ஆகுது, செட்டிலிங் வெலாசிட்டி, ஃப்ளோ ரேட் எவ்வளோ வந்து ஃப்ளோ வெலாசிட்டி எவ்வளோ ஃப்ளோ இருக்குன்னு பார்க்கணும். அதான் நம்ம கான்செப்ட். அப்போது செட்டிலிங் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி செடிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ செட்டிலிங் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? செடிமெண்டேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஃப்ளோ வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் செடிமெண்டேஷன் பாருங்கள், இது செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது செட்டிலிங் வெலாசிட்டி. ஓகேங்களா? ரெண்டுமே செடிமெண்டேஷன் செட்டிலிங் அப்படின்னு சொல்கிறோமா? ஃப்ளோ வெலாசிட்டின்றது நமக்கு இதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது, செட்டில் ஆகவே விடாது. அவர் அப்படியே மூவ் பண்ணி கொண்டுகிட்டே போயிட்டே இருப்பார், எண்டு வரலும். சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த ஃப்ளோ வெலாசிட்டி. செடிமெண்டேஷன் வெலாசிட்டி என்ன சொல்லுது? செட்டிலிங் வெலாசிட்டி என்ன சொல்லும்? அந்த பார்ட்டிகல்ஸ் நமக்கு வந்து செட்டில் பண்ண தான் நம்ம பார்க்கும். சரிங்களா? ஸோ அதனால் செடிமெண்டேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம். செட்டிலிங் ஓவர் ஃப்ளோ வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு செடிமெண்டேஷன் சொல்கிறோம். சரிங்களா? எஸ். இப்போ எஃபிஷியன்சி இஸ் டிஃபைன் ஆஸ் efficiency of the settling particles or efficiency of the sedimentation tank னு சொன்னாலும் சரி, settling velocity divided by overflow rate அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க? settling velocity divided by overflow rate ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஃபிஷியன்சி கொடுத்துட்டு செட்டிலிங் ஓவர்ஃப்ளோ ரேட்டு கேட்பாங்க, செட்டிலிங் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஓவர்ஃப்ளோ ரேட்டுன்னு கேட்பாங்க, எஃபிஷியன்சி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துருவாங்க, ஏரியா ஆஃப் தி டேங்க் ஆர் லென்த் பிரெத் ஹைட்டு கொடுத்துருவாங்க. இதுலேருந்து எங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க, இல்லைனா செட்டிலிங் வெலாசிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? எஸ்.
அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு செட்டிலிங் வெலாசிட்டியோட பை ஓவர்ஃப்ளோ ரேட். ஓவர்ஃப்ளோ ரேட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஃப்ளோ வெலாசிட்டி தான் நமக்கு. செட்டிலிங் வெலாசிட்டின்றது நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்டோக்ஸில் G/1 G - 1 d²/nu சொல்லிட்டு ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். அது நம்ம இதுலையும் படிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. என்னென்னா செட்டிலிங் வெலாசிட்டி மச் கிரேட்டர் தன் தி ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி. செட்டிலிங் வெலாசிட்டி தான் எங்களுக்கு அதிகம், அப்போ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் 100% செட்டில் ஆகிடும், ரிமூவ்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி ஈக்குவல் இருந்தாலும் ஓகே 100% ரிமூவ்டு. செட்டிலிங் வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் தான் பார்ட்டிகல்ஸ் வந்து எங்களுக்கு ரிமூவ் ஆகுது, அங்கங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ்டு. ரொம்ப 1 மார்க் இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின். ஏன் அப்படின்னா த பார்ட்டிகல்ஸ் கிளாசிஃபைடு இன்டு பேஸ்ட் ஆன் டயாமீட்டர் D10 D20 D30 அப்படின்னு சொல்லுவாங்க. இது TNPSC-லே கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் சரிங்களா. அதாவது 10 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகிடுச்சு. இதில் வந்து எனக்கு 40% பார்ட்டிகல் செட்டில் ஆகிடுச்சு. D30ல் எனக்கு 20% பார்ட்டிகல் செட்டில் ஆகிடுச்சு. அப்போ என்ன கொடுப்பாங்கன்னா செட்டிலிங் வெலாசிட்டி ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30%க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இது வந்து 2ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது வந்து கிரேட்டர் இது 2 இது 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது 30% செட்டில் ஆகிருக்கும் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுவும் எங்களுக்கு வந்து வெலாசிட்டி அதிகம். அப்போ இது 40% செட்டில் ஆகிடுச்சு. இப்போ இந்த 20ல் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செட்டிலிங் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் தி ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டின்றாங்க. அப்போ இது எவ்வளோ செட்டிலிங் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ அதோடைய பர்சன்டேஜ் ஆஃப் செட்டிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்ட்டு இந்த பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 5 10 வரும் சரிங்களா. அப்போ ஆல்ரெடி இங்கே 20 ப்ளஸ் சரி 30 இங்கே 40, அப்போ 70 + 5 75% செட்டில் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் செட்டிலிங் வெலாசிட்டி விட வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அதாவது இதெல்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி விட செட்டிலிங் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், அதெல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க. செட்டிலிங் வெலாசிட்டி விட கம்மியாக இருந்தால் செட்டில் ஆகாது. இதுதான் நமக்கு மீனிங். அங்கங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. எஸ், சம்டைம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஆர்பி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஐஏஎஸ் கேட் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஹையர் குவான்டிட்டி ஆஃப் கோயாகுலண்ட், அதாவது சம்டைம் வந்து ஹையர் குவான்டிட்டி ஆஃப் கோயாகுலண்ட், ரொம்ப அதிகமாக வந்து கோயாகுலண்ட் ஆட் பண்ணும். கெமிக்கல் தான் கோயாகுலண்ட் அப்படின்றது அலுமினியம் சல்பேட் ஓகேங்களா. ஸோ ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்வீப் கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்வீப் கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் சரியா. எஸ், ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா அப்சர்வேஷன் ப்ளஸ் டர்பிலிட்டி கண்டென்ட் அப்படின்றோம். அப்சர்வேஷன் ப்ளஸ் அயானிக் அப்படின்றது அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா. அயான் கண்டென்ட் வந்து அதிகம், அயானிக் ப்ளஸ் ஓகேங்களா. அதாவது ஒரு ப்ளஸ் அப்படின்றது என்னென்னா Fe2+ அப்படின்றது 2 அயான் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஆட் ஆகும் மீனிங் நமக்கு சரிங்களா. ஆட் பண்ணணும் அப்படின்றது மீனிங். மைனஸ்னால் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னு மீனிங் சரிங்களா. ஸோ இப்போ அயானிக் ப்ளஸ் டர்பிலிட்டி கண்டென்ட் அந்த அளவு நம்ம டீப்பாக பண்ண தேவையில்ல, என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அயானிக் ப்ளஸ் டர்பிலிட்டி கண்டென்ட் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே எஸ், ஸோ இது வரலும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ லென்த் டு பிரெத் ரேஷியோ, இது டேங்கோட டிசைன் பார்ட்டில் L/B ரேஷியோ எதுவுமே கொடுக்கலப்பா, எங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க, செட்டிலிங் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு டேங்கை டிசைன் பண்ணு சொல்லிட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு. அசம்ஷன் தான் இதெல்லாம். L/B ரேஷியோ நாட் கிரேட்டர் தென் 4. அப்போ L/B ரேஷியோ 4ன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக. அப்போ லென்த் ஆஃப் டேங்க் 10 to 12 மீட்டரா. ஓகே, 10 to 15 மீட்டர்னு படித்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பிரெத் ஆஃப் தி டேங்க் வந்து 10 to 12 மீட்டர் ஜென்ரல் நம்ம எடுத்துக்கிறோம். டெப்த் ஆஃப் டேங்க் 3.5 மீட்டர் ஜென்ரலாக. 3.5 மீட்டர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஓகேங்களா. 3 to 4.5 மீட்டர். இதுதான் நமக்கு டிசைனோடைய கான்செப்ட் சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்மெண்ட் இது. செட்டிலிங் அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 1.2 கிரேட்டர் தென் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், வாட்டர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போர்டு ஆக்ட் ஆகிருக்கும். எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கு என்ன கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து டவுன்வோர்டு போயிட்டு இருக்கும், ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு அப்போர்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. எஸ், இப்போ இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஃபோர்ஸ் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகிருக்கும், டவுன்வோர்டாக நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ கிரேட்டர் தான் இருக்கும்போது ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அப்போர்டு, கம்மியாக இருக்கும்போது டவுன்வோர்ட், அப்படிதான் மீனிங் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே எஸ், நெக்ஸ்ட் இது வந்து எஃபிஷியன்சிக்கும் ஒரு செட்டிலிங் வெலாசிட்டிக்கும் உள்ள ஒரு கர்வ் ஓகேங்களா. மாஸ் கர்வ் அனலைசிஸ் மாதிரி நமக்கு இது ஒரு எஃபிஷியன்சிக்கும் ஒரு செட்டிலிங் வெலாசிட்டிக்கும் உள்ள ஒரு கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இது எஃபிஷியன்சி அண்ட் செட்டிலிங் வெலாசிட்டி. செட்டிலிங் வெலாசிட்டி வந்து 0.37 மீட்டர்/செகண்ட். சும்மா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். 24%க்கு 0.37 மீட்டர்/செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது, ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்க இந்த கர்வ் எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோதான். ஓகே எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் செடிமெண்டேஷன் டேங்க் எஃபிஷியன்சி இண்டிபெண்ட் ஆஃப் தி ஹைட் அப்படின்றோம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஓகே எஸ், ஓகே, அதாவது இந்த செடிமெண்டேஷன் டேங்க்கில் இந்த எஃபிஷியன்சி ஹரிசாண்டல் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், வெர்டிக்கல் அதாவது எஃபிஷியன்சி ஜென்ரலி எஃபிஷியன்சி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி
ஹைட் அப்படின்னு சொல்லலாம். ஹைட் ஆஃப் தி டேங்க்குக்கும் எஃபிஷியன்சிக்கு எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா டேரெக்டாக செட்டிலிங் வெலாசிட்டி டிவைடட் பை ஓவர்ஃப்ளோ ரேட் மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். ஹைட்டை பற்றி நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஹைட் டிவைட் பை டெனரேஷன் டைம் பீரியட் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் போடக்கூடாது. டேரக்ட் ஃபார்முலா என்ன மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி செடிமெண்டேஷன் டேங்க் எஃபிஷியன்சி இஸ் தி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செடிமெண்டேஷன் அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த செடிமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது டாபிக், கொஞ்சம் பெரிய டாபிக் தான், அவ்வளோதான். இதை தாண்டி எதுவும் கொஷின் கேட்டதும் இல்லை, கேட்கவும் முடியாது. சரிங்களா? இதை தாண்டி எதுவும் கொஷின் இனிமேல் கேட்கவும் முடியாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா செடிமெண்டேஷன் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்ட்டிகல்ஸ் அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃப்ளாக்லே இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் நான். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம லெபார்ட்டரியில் பண்ணிருப்போம், சின்ன சின்ன டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 ml 100 ml சாம்பிளை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணுவோம், மிக்ஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்படியே இந்த இடத்துல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகி பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லரி பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்து நமக்கு செட்டில் ஆகிடும். அதை வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரிங்களா? 2 கேஸ் இருக்குது. ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ்லேயும் நம்ம ரிமூவ் பண்ணலாம், ஃப்ரீ வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், சம் RPM நம்ம ரெவல்யூஷன் பெர் மினிட்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஃபோர்ஸ் டார்க் நம்ம அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறாங்க, என்ன கேஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, 2 நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங், செடிமெண்டேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் சீக்வன்ஸ் ஒர்க் இது. ஓகே, மிக்சிங், கிளாரிஃப்ளாக்லேட்டர். அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மிக்சிங் நடக்குது, கிளாரிஃப்ளாக்லேட்டர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் கிளாரிஃப்ளாக்லேட்டர் பார்க்கல அப்படின்னா கிளாரிஃப்ளாக்லேட்டர்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு லார்ஜ் டயாமீட்டர், ஒரு 30 to 35 ஒரு 40 டயாமீட்டரில் இருக்கும், சென்டரில் ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடு மாதிரி செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் மெஷின் தான். ஓகேங்களா? மோட்டர் ரொட்டேஷன் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்டர் ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அப்படியே இந்த வாட்டர் எல்லாம் ரொட்டேட் ஆகி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவிங் நமக்கு இருக்கும். சரிங்களா? ரிமூவிங் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனஸ் பண்ணால் ஸ்க்ராப்பிங் மூலம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே, இது பேர் கிளாரிஃப்ளாக்லேட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின் இது. கிளாரிஃப்ளாக்லேட்டர் ஆர்சிசி செடிமெண்டேஷன், ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் தான் இது. செடிமெண்டேஷன் ப்ளஸ் ஃப்ளாக்குலேஷன் ரெண்டுமே நமக்கு நடக்குது. அதில் செடிமெண்டேஷன் நடக்குது, ஃப்ளாக்குலேஷன் நடக்குது. இப்போ செடிமெண்டேஷன் எப்படி சொல்கிறீங்க, பெருசாக இருக்க பார்ட்டிகல்ஸ் பூரா ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 1. இதெல்லாம் கம்மியாக இருக்கும், அங்கங்கே மறந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் தான் ரொட்டேட் பண்ணி விட்டுறோமே, மிக்ஸ் பண்ணி விட்டுறோமே, சம் அமௌண்ட் டார்க் அப்ளை பண்ணுறோமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் செடிமெண்டேஷன் நடக்குது, எங்களுக்கு ஃப்ளாக்குலேஷன் நடக்குது. அப்போ ஃப்ளாக்குலேஷன் என்ன, அதுவும் இருக்குது பார்ப்போம். சரிங்களா? அப்போ மிக்சிங் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிக்சிங். அப்போ எவ்வளோ நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணணும், நம்ம 1 to 2 minutes மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? 60 செகண்ட்லேருந்து 120 செகண்ட் வரும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ என்ன RPM கொடுக்குறீங்க, ரெவல்யூஷன் பெர் மினிட் 100 to 120 RPM நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 100 to 120 RPM கொடுக்குறோம். ஓகே, அப்போ இதுக்கு நமக்கு சம் வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கா, டெஃபினெட்லி இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும் நமக்கு அப்படியே செட்டில் ஆகிடுமா, கண்டிப்பாக சின்ன ஒரு ஹாப்பர் போர்ஷனாக இருக்கும், ரொம்ப இருக்காது, குட்டியாக தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அது வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சம் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஃப்ளாக்குலேஷன் படிப்போம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் G is equal to what is velocity gradient, velocity divided by length, pressure gradient, pressure divided by length, height gradient, height divided by length. ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் கிரேடியன்ட், டிஸ்சார்ஜ் டிவைட் பை லென்த். ஓகேங்களா? கிரேடியன்ட் அப்படின்னாவே எக்ஸ் என்ன கேட்குறீங்களோ அதனோட டிவைட் பை லென்த் போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ரெண்டுமே. எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இந்த டிடென்ஷன் டைம் பீரியட், மிக்சிங் டைம் பீரியட், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கோலை கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி டேஞ்சன் கோலை இந்த கொஸ்டின் கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 1 to 2 minutes வந்து ரொட்டேட் பண்ணோம். RPM வந்து 100 to 120 RPM. வெலாசிட்டி கிரேடியன்ட்டோட ஃபார்முலா G is equal to P by mu V whole power half அப்படின்றோம். புக்கில் வந்து G ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. G ஸ்கொயர் is equal to P by mu Vன்னு போட்டிருப்பாங்க. நான் இந்த பக்கம் ரூட் எழுதிச்சு. ஓகேங்களா? G is equal to root of P by mu V எழுதினாலும் கரெக்டு தான். P for power நியூட்டன் மீட்டர் per செகண்ட்ஸில் அப்ளை பண்ணணும், வாட்ஸில் நீங்கள் போடணும். சரிங்களா? எஸ், நியூட்டன் மீட்டர் per செகண்ட். mu means dynamic viscosity நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். V for here வால்யூம், வெலாசிட்டி கிடையாது, மீட்டர் கியூபில் நீங்கள் போடணும். இன்ட்டு ரூட் G in terms of உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 மீட்டர் per செகண்ட்ஸில் கிடைக்கும். அதாவது மீட்டர் per செகண்ட்ஸில் உங்களுக்கு சாரி வெலாசிட்டி கிரேடியன்ட் per செகண்ட்ஸில் கிடைக்கும், 1 per செகண்ட்ஸில் கிடைக்கும். சரிங்களா? எஸ். கிரேடியன்ட் மீன் மீட்டர் டிவைட் பை லென்த், மீட்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா?
அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மோர் கிரேடியன்ட் உங்களுக்கு பெட்டர்ன்றாங்க. எஸ், மோர் கிரேடியன்ட் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செட்டில் ஆகிடும் இந்த ஆர்பிஎம்மில். அப்போ எவ்வளோ தான் இருக்கணும் வெலாசிட்டி கிரேடியன்ட் ஜென்ரலாக? 20 to 75 செகண்ட்ஸ் பவர் -1ன்னு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 20 to 75 எங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், இந்த மிக்சிங் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டாபிக் தான். ஆனால் இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்த கொஸ்டின் கேட்டதில்லை. கொஸ்டின் கேட்கலாம் 1 to 2 minutes. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 100 to 200 RPM. இந்த பவர் கொஸ்டின் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வருஷம் கன்ஃபார்ம் கேட்டில். சரிங்களா? ஆனால் இந்த ஃபார்முலா வந்து TNPSC-யில் கேட்டிருக்காங்க, TRBயில் கேட்டிருக்காங்க. இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும், ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் டேஞ்சன்ட் கூட கேட்டிருக்காங்க. இதுலேயே பாருங்கள் 1 2 3 4 மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃப்ளாகுலேட்டர் செடிமெண்டேஷன் வெயிட்டட் வித் ஃப்ளாகுலேஷன் ரெண்டுமே நமக்கு நடக்குது. ஓகேங்களா? 5 கொஸ்டின் இதுலேயே இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 5. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, அடுத்தது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாகுலேஷன். அப்போ இந்த ஃப்ளாகுலேஷன் என்ன, ஃப்ளாகுலேஷன்றது என்ன மட்டும் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். அப்போது ஃப்ளாகுலேஷன் இது எல்லாமே சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? டிசால்வ்டு பற்றி எதுவுமே நம்ம பேசல. ஸ்மால் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அக்ரிகேட்டட் to into large one அப்படின்னு, அக்ரிகேட்டட் இன்ட்டு லார்ஜ் ஒன். அக்ரிகேட் அப்படின்னா பெருக்கிறது. ஓகேங்களா? சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் பெருசாக நம்ம மாற்றுறோம், அதுக்கு பேர் தான் ஃப்ளாகுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னா. ரிமூவ்டு பை தி செடிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்மால் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அக்ரிகேட் இன்ட்டு லார்ஜ் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ்டு பை தி செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனுடைய டிடென்ஷன் டைம் கூட ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10 to 30 minutes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10 to 30 minutes. அப்போ மோர் தென் 30 minutes போகலாமா? போகக்கூடாது. போனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா, இன்கேஸ் ஆஃப் என்ட்ராப்ட் ஏர் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பார்ட்டிகல்ஸ்க்குள்ளே காற்று போய் உள்ளே பூந்துக்குதுங்களாமா. அப்போ காற்று போச்சுன்னா உள்ள நமக்கு என்ன ஆகும், வேக்கம் கிரியேட்டர் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிகல் வந்து மிதந்துட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? சில நேரத்தில் பார்ப்பீங்க ஒரு பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், அதை ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கோதுமை மாவு கரைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அப்படியே பார்ட்டிகல்ஸ் பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது மேலே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். ஓகே, எஸ். ஸோ அதனால் டிடென்ஷன் டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 30 minutes. அந்த டைம் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ்லாம் உடஞ்சி வேக்கம் கிரியேட் ஆகி என்ட்ராப்ட் ஏர் வந்து ஃபேஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, சைஸ் ஆஃப் தி டேங்க் இன்க்ரீஸிங், டைம் வந்து இன்க்ரீஸிங். எஸ், டைம் சைஸ் ஆஃப் தி டேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க உங்களுக்கு என்ன நடக்கும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன டைம், இந்த ஃப்ளாகுலேஷன் டைம். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாகுலேட் ஆகிறது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து எங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சைஸ் ஆஃப் டேங்க் இன்க்ரீஸிங், வெலாசிட்டி கிரேடியன்ட் டிக்ரீஸிங் பிகாஸ் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? லென்த்துக்கு வந்து நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் என்ன ரேஷியோ இருக்கும்? இந்த கொஸ்டின் TRBயில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் ரேஷியோ வந்து 2. ஓகேங்களா? 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ GD அதாவது GDT இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் டிடென்ஷன் டைம் பீரியட் ஃபார் ஆலம். ஓகேங்களா? அதாவது அலுமினியம் சல்பேட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அயன் சால்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? அயன் சால்ட் வந்து சீவேஜில் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளாகுலேஷனுக்காக. ஓகேங்களா? அப்போது 226 × 10⁻⁴ யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது 10 to 15 × 10⁴ நம்ம யூஸ் பண்ணுவோம். GD இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் டென்ஷன் டைம் பீரியட் மென்ஷன் மல்டிபிள் பண்ணுறீங்க. இது மல்டிபிள் பண்ணால் இவ்வளோ வருதான்னு கேட்டுறாதீங்க. டென்ஷன் டைம் பீரியட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதை வந்து செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் தானே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 2 to 6 × 10⁻⁴ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 × 10⁻⁴ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், அயன் சால்ட். இது கொஸ்டின் கேட்டதில்லை, பட் இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம். இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் ரேஷியோ என்னப்பா 2. வேர்டிங் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளோ டு அவுட்ஃப்ளோ. சரிங்களா? நீங்கள் அவுட்ஃப்ளோ டு இன்ஃப்ளோ கேட்டாங்கன்னா 1/2 0.5 மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகே, எஸ். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளோ, அதுக்கப்புறம் தான் அவுட்ஃப்ளோ. இந்த ஃப்ளாகுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. 10 to 30 minutes. இன்னொரு கொஸ்டின் இருக்குமே, மோர் தென் என்ட்ராப்ட் ஏர். ஓகேங்களா? 30 minutes மேலே போகக்கூடாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியர் லோடிங் ரேட் இது கேட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது நான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இதில் படிக்கிறதுக்கு முன்னாடி இது எழுதலை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் எழுதுனது. ஓகே, வியர் லோடிங் ரேட் அப்படின்னா டிஸ்சார்ஜ் டிவைட் பை லென்த். அதுதான் கான்செப்ட், அவ்வளோதான். டிஸ்சார்ஜ் நீங்கள் கண்டுபிடிங்க, டிவைட் பை லென்த் ஆஃப் தி டேங்க் போடுங்க. வியர் லோடிங் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சர்க்குலர் டேங்க்கு அதனுடைய பெரிமீட்டர், டிஸ்சார்ஜ் டிவைட் பை டி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஸோ ஃபில்டர் டெப்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். TNPSC, AE, TRB, கேட், IES எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த TNPSC, AE பொறுத்தவரையிலும் என்னென்னா
ஒரு 60% கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கொஷின் கேட்டு விட்டுர்றாங்க. சரிங்களா? ஸோ நானும் ஒரு டைம் எழுதியிருக்கேன். ரொம்ப டீப்பாலாம் வந்து ஜென்ரல் ப்ரிப்பேர் பண்ணல. அது எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 168 வந்துச்சு. அதாவது இந்த ஐஏஎஸ் கொஷின்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டுக்கு ஐஏஎஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால, பிஎஸ்சிஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால, டிஎன்பிசிஐ கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்தது. ஏன்னா, இந்த நான் சொல்ற மாரி இந்த 2/3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஓரளவு ஓகே. எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மோர் தென் 120 டூ 120 120 டூ 130 அப்ராக்ஸிமேட்லி ஒரு 140 வரலும் வச்சுக்கோங்க. 140 அதிகம் தான். 120 வரலும் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். பேலன்ஸ் ஒரு 40 கொஸ்டின் இருக்கு பாருங்க. அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓல்டு இந்த ஐஏஎஸ் கொஸ்டின், கேட்னா அந்த அளவு டஃப்பா எழுத போறதில்ல. டைரக்ட் ஆன்சர் போடுற கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் அச்சு பிசுறாம அப்படியே கேட்டுர்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஆர் லோடிங் ரேட் அப்படின்னா நம்ம டிஎன்பிசியில வந்து படிக்காம கூட இருந்திருப்போம். டிஸ்சார்ஜோட பை லென்த் ஓகேங்களா? டிஸ்சார்ஜோட பை லென்த்ன்றது தான் விஆர் லோடிங் ரேட். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அப்படியே ஒரு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டு டைரெக்டாக 100 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸு, லென்த் வந்து எங்களுக்கு 10 மீட்டர், விஆர் லோடிங் ரேட் என்ன, 100/10 அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கொஷின் கிடையாது. கொஷின் ஈஸி தான். பட் இந்த விஆர் லோடிங் ரேட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சின்ன கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, இதில் கேட்கக்கூடாதா? ஐஏஎஸ்ல கேட்டிருக்காங்க, கேட்கக்கூடாதுலாம் இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு வந்து டஃப் லெவலில் ரெடி பண்ணணும். கொஷின் வந்து மாடரேட் லெவலில் ஓரளவு ரெடி பண்ணணும் அப்படின்னா அவங்க போவாங்க. சரிங்களா? நீ அந்தளவு டீப்பாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டீப் மீன்ஸ் ஃபுல்லாக கொஷின் போக மாட்டாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 120 to 130 வந்து எல்லாருமே ஈஸியாக அந்த யாரெல்லாம் நம்ம லெவலில் அதே ஓரளவு படிச்சுட்டு இருக்கவங்களோ எடுத்துருவாங்க. யார் இன்னும் கொஞ்சம் டஃப் லெவலில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மோர் தென் 150 அதுதான் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ் போகலாங்களா? ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஃபில்டர் டெப்த்து. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு பேசிக் தான், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஒரு ஃபில்டரோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் நமக்கு என்ன இருக்கும்? இதுதான் என்னுடைய ஃபில்டர் டெப்த், ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து 5 மீட்டர் இருக்குது. அப்போ இந்த ப்ரெஷர்னால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் ஃப்ளோ ஓகேங்களா? சம் பெண்டு பைப்பு, சம் ஃப்ரிக்ஷனால எங்களுக்கு ஒரு 1 மீட்டர் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 மீட்ரு ஓகேங்களா? அப்போ இந்த இதில் 3 மீட்டர் இருந்துச்சுன்னா அப்போ 2 மீட்டர் ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகுது? டெப்த் இன்க்ரீஸ் ஆக ஹெட் லாஸ் நமக்கு என்ன ஆகுது? குறையுதுங்களா? எஸ், பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, அப்போ இன்க்ரீசிங் ஃபில்டர் டெப்த், ஹெட் லாஸ் இஸ் டிக்ரீசிங். ஓகே, டைம் ஆஃப் பிரேக்கிங் பார்ட்டிகல்ஸ் இஸ் இன்க்ரீசிங். அப்போ இது மீனிங் என்னென்னா, இப்போ டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மண் கட்டி நீங்கள் தண்ணியில் போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும்? டெப்த்து கீழே இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிரேக்கிங் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? சின்னதாக உடஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு மீட்டர் டெப்த்தாக இருக்குது அப்படின்னா கீழே போட்டோம்னா டப்புன்னு என்ன பண்ணோம்? மட்டு வந்து கீழே போயிடும். சரிங்களா? அப்போ மீனிங் என்ன? ஃபில்டர் டெப்த் இஸ் இன்க்ரீசிங், head loss is decreasing, breaking of the particles, okay, time of breaking particles is increasing. ஓகேங்களா? breaking particles is increasing. இதுதான் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது லோடிங் ரேட். ஓகேங்களா? லோடிங் ரேட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாஸ்கல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? லோடிங் ரேட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் லோடு கொடுக்குறீங்க வெயிட். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? வெயிட் லோடிங் ரேட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வெயிட் இன்க்ரீஸ் ஆக டெப்த் ஆஃப் ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெப்த் ஆஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஹெட் லாஸ் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஹெட் லாஸ் இஸ் டிக்ரீசிங், போத் ஹெட் லாஸ் டிக்ரீசிங். அது ஒரு கான்செப்ட். சரிங்களா? அண்ட் டைம் ஆஃப் எலாப்ஸ்டு பார்ட்டிகல்ஸ். நீங்கள் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறீங்க? ஹை ப்ரெஷரில் கொடுக்குறீங்க. ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அந்த பார்ட்டிகல்ஸ் நமக்கு என்ன ஆகும்? அந்த மட்டு ஓகேங்களா? அந்த மண் ஓகேங்களா? மண்கட்டி நமக்கு என்ன ஆகும்? டப்புன்னு கீழே போகும் பிகாஸ் ஆஃப் ஹை லோடிங் ரேட். அப்போ நமக்கு என்ன ஆகும்? டைம் ஆஃப் எலாப்ஸ் பார்ட்டிகல்ஸ் டிக்ரீசிங். இங்கே வந்து டெப்த் இன்க்ரீசிங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ரேட். ஓகேங்களா? லோடிங் ரேட் இன்க்ரீசிங். ஸோ இது அப்படியே ஜஸ்ட் ஒரு வியூ தான், ஒரு அசம்ஷன் தான். ஓகேங்களா? அப்படியே ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்காக ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேஜ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கான்செப்ட் அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பட் இது 2 கொஸ்டினுமே கேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ டிடென்ஷன் ஃபார் தி சர்க்குலர் டேங்க். ஓகே, ஸோ டிடென்ஷன் டைம் இப்படி ஃபார் சர்க்குலர் டேங்க் அப்படின்னா வித் கோனிக்கல் பாட்டம். அதான் பார்த்தேன், வித் கோனிக்கல் பாட்டம். அப்போ வால்யூம் டிவைட் பை டிஸ்சார்ஜ். சர்க்குலர் டேங்க் வால்யூம் என்ன? ஏரியா இன்ட்டு ஹைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? எஸ், சர்க்குலர் டேங்க் ப்ளஸ் டி கியூப் டிவைட் பை 90. இது ஜஸ்ட் 1 மார்க் மட்டும், இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. ஒரு 1 மார்க் மட்டும். இது வந்து சம்முலாம் சால்வ் பண்ண சொல்ல, ஃபார்முலா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி கியூப் பை 60 டி கியூப் பை 30 அந்த மாதிரி கொடுத்தாங்க. டி கியூப்டு பை 90 டி கியூப்டு பை 90 தான் பை டி ஸ்கொயர்டு பை 4 இன்டூ ஹெச் ப்ளஸ் டி கியூப்டு பை 90 டிவைட் பை டிஸ்சார்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம், இது டிஸ்சார்ஜ், டென்ஷன், டைம் பீரியட் முடிஞ்ச அவ்வளோதான். அதாவது ஒரு சர்க்குலர் டேங்க் இருக்குது, பாட்டில் ஒரு ஹாப்பர் போர்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சைலோஸ் மாதிரி. ஓகே, பங்கஸ் அண்ட் சைலோஸ் மாதிரி நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் டேங்கில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஓகேங்களா, இது ஒரு நம்ம பிளைன் செடிமெண்டேஷன் பார்த்தோம், நம்மளோட பேசிக் கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃபிஷியன்சி. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஜென்ரல் எஃபிஷியன்சி அப்படி வந்து செட்டிலிங் வெலாசிட்டியோட பை வார்ஃபுல் ரேட். ஓகேங்களா, இண்டிபெண்ட் ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி டேங்க்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஃபார் ஹரிசாண்டல் எஃபிஷியன்சி, வெர்டிகல் எஃபிஷியன்சி. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி ஆக்சுவல் த்ரோ பீரியடோட போய் டெடென்ஷன் டைம் பீரியட். ஓகே, நீங்கள் டெடென்ஷன் டைம் கூட தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ ஆக்சுவல் ஃப்ளோயிங் டைம் எவ்வளவு? அப்போ ஆக்சுவல் ஃப்ளோயிங் டைம் எவ்வளோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ டைம் வாட்ச் கிளாக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி தான் நம்ம ஆக்சுவல் ஃப்ளோயிங் டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃபிஷியன்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஆக்சுவல் டைம் பீரியடோட பை டெடென்ஷன் டைம் பீரியட் அப்படின்னா அப்போ 25 to 50% தான் நமக்கு வந்து வருது. சரிங்களா, பட் ஆஸ் பர் டிசைன் டெடென்ஷன் டைம் பீரியட் ஷுட் பி கிரேட்டர் தென் தி actual time அப்படின்னு சொல்லலாம். Because of detention time period is depending upon the minimum number of the tank, discharge depending upon the maximum number of the tank அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இதுவரை நம்ம படித்தது என்ன படித்தோம்? பிளைன் செடிமெண்டேஷன் படித்தோம். சரிங்களா, இப்போ நம்ம படிக்கும் போது செடிமெண்டேஷன் எய்டட் வித் கோயாகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரிமூவ்டு பை தி வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்றோம். இதில் ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போமே. ஒன் மினிட் எஸ் ஹியர். ஸோ இந்த பிளைன் செடிமெண்டேஷன் சைடட் வித் கோயாகுலேஷனில் என்ன பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் என்னென்னா ஸ்லர்ரி மட்டு அப்படியே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும். கிளேவை விட ஃபைனான பார்ட்டிகல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் இது. கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் கம்பேர்ட் டு கிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எதுக்கெலாம் வந்து லெஸ் ரிமூவ்டு பை தி வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்ட்டிகல் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டேங்க்குள்ளே என்ன பண்ணுவோம், செட்டில் ஆகவே ஆகாது. அங்கேயும் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொயாகுலண்ட் ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், ஃப்ளாக்குலேஷன் பண்ணுறோம். கடைசியாக தான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்கோமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து பெருசாக அல்கோமரைசேஷன் அக்ளோமரைசேஷன் ஓகேங்களா, ஏஜிஜி எல்ஓமரைசேஷன் MARETI அக்ளோமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பெருசாக நம்ம மாற்றுறது. ஓகேங்களா, ரிமூவ்டு பை தி வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ், ஜி வேல்யூ லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேப்பா, அப்போ அந்த கெமிக்கல்லாம் என்னென்ன தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? 1 கெமிக்கல் யூஸ்டு பார் அலுமினியம் சல்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரே இருக்காது. சரிங்களா, டிஆர்பியில் போனீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் பேர் என்னன்னு கேட்டுருவாங்க. டிஎன்பிசியில் ஜஸ்ட் அது பேர் மட்டும் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ். சாரி, ஓகே. ஸோ கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆலம் யூஸ் பண்ணுறோம். அலுமினியம் சல்பேட் Al2SO4 thrice 18H2O அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம் சல்பேட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொயாகுலண்ட் வேலையை மட்டும்தான் பார்க்குமா? கிடையாது. குவைட் கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, இதெல்லாம் நான் அப்புறம் தான் எழுதியிருக்கேன். ஓகே, குவைட் கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா பேத்தோஜன்ஸையும் கொண்டு விட்ருவாங்க இவர். ஓகேங்களா, எஸ். அப்போ இதோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜார் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, இதனுடைய கெமிக்கல் குவான்டிட்டி ஆஃப் ஆலம் எப்படி கண்டுபிடிங்கன்னா ஜார் டெஸ்ட். ஓகேங்களா, எஸ். அப்போ அதோட pH வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக எப்போ ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா 6.5 to ட்ரிங்கிங் வாட்டரில் 6.5 to 8.5 இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். 6 to 8.5. ஓகே, அப்போது 70 mg/L. ஓகேங்களா, pH வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6.5 to 8.5. ஓகேங்களா, அது 6 to 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் அவர் நல்லா வந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் pH வேல்யூ. இந்த pH வேல்யூ நமக்கு என்ன பண்ணுவார்னா இவர் ரெடியூஸ் பண்ணி விட்ருவார். அசிடிட்டியை நமக்கு மாற்றிடுவார் இவர். யார்? இந்த அலுமினியம் சல்பேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சல்பேட் இல்லைங்களா, ஸோ அதனால் ஆசிட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிடக்ஷன் ஆஃப் pH வேல்யூ அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்குது. அந்த ஃபார்முலா நமக்கு தேவையும் இல்லை. சரிங்களா, அதெல்லாம் கேட்டதும் கிடையாது. ஓகே, காப்பரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காப்பரஸ் அதாவது ஃபெரஸ் சல்பேட். ஓகேங்க, ஃபெரஸ் சல்பேட் ஆர் ஃபெரஸ் தான். ஓகேங்களா, ஃபெரஸ் Fe2 தான் ஃபெர்ரிக். எஸ், ஓகே. ஃபெரஸ் சல்பேட்
7H2 அப்படின்னு சொல்லலாம். FeSO4 டாட் ஓகே FeSO4 7H2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். FeSO4 7H2 அந்த கெமிக்கல் பேர்லாம் கேட்டதில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹையர் pH வேல்யூ, இந்த pH வேல்யூ டிபெண்ட் பண்ணி இது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த அலுமினியம் சல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த pH வேல்யூ வந்து எதில் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. 5, 6, 4, 3ன்னு கொடுத்தாங்க. அப்போ நமக்கு 6 to 8க்குள்ளே தான் நமக்கு இருக்கணும். சரிங்களா? 6 to 8 அப்படிங்கும்போது 6 or 7 ஓகேங்களா? அந்த ரேஞ்சு தான். அப்போது 6, 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே 6.5 to 8.5 டிபெண்ட் வாட்டரோடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன 6.5 to 8.5 அதுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு இந்த அலுமினியம் சல்பேட் வந்து ஒர்க் பண்ணுவார். சரிங்களா? எஸ். அப்போது இதனுடைய pH வேல்யூ greater than 8.5 அப்படின்னா சல்பேட் வந்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? காப்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா greater than 8.5 ஒர்க் பண்ணலாம். ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்குது. ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? குளோரினேட்டட் காப்பர் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கேன். குளோரினேட்டட் காப்பர்னு என்ன? ஃபெர்ரிக் சல்பேட் ப்ளஸ் ஃபெர்ரிக் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். ஃபெர்ரிக் சல்பேட் ப்ளஸ் ஃபெர்ரிக் குளோரைடு. ஓகே, இது ஆக்சுவலாக இது ஃபெர்ரிக் சல்பேட் தான் நினைக்கிறேன். எஸ், ஃபெர்ரிக் சல்பேட் ப்ளஸ் ஃபெர்ரிக் குளோரைடு ரெண்டும் சேர்ந்து தான் குளோரினேட்டட் காப்பரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காப்பரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபெர்ரிக் சல்பேட், குளோரினேட்டட் அப்படிங்கும்போது ஃபெர்ரிக் குளோரைடு. இது குளோரைடிங் வந்துருச்சு. ஸோ அதனால் அப்படி நான் வச்சுக்கோங்க ஃபெர்ரிக் சல்பேட் ப்ளஸ் ஃபெர்ரிக் குளோரைடு. அப்போ இதனுடைய pH வேல்யூ எப்படி நீங்கள் இருக்கும்? லோ வேல்யூ 3.5 to 6.5 3.5 to 6.5 தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. பட் இது 78 7.8 எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருக்குது. சரிங்களா? 78% தான் நினைக்கிறது. அப்ராக்சிமேட்லி 78% ஆர் 1:8 ரேஞ்ச் அப்படி தான் நமக்கு வரும். ஓகே, 80% ஆர் 78%. ஃபெர்ரிக் சல்பேட்டுக்கும் ஃபெர்ரிக் குளோரைடுக்கும் டிஎன்பிசிஐ கொஸ்டின் இது. ஃபெர்ரிக் சல்பேட்டுக்கும் ஃபெர்ரிக் குளோரைடுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க 1:78% அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1:78% ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒர்க் ஆகும். குளோரினேட்டட் காப்பரஸ் அப்படின்றது ஃபெர்ரிக் குளோரைடு ப்ளஸ் ஃபெர்ரிக் சல்பேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து சோடியம் அலுமினேட்னு சொல்கிறோம். சோடியம் அலுமினேட் Na2Al2O4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன். ஓகேங்களா? மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன். வை? பிகாஸ் ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப் தி pH கோயாகுலண்ட் அப்படின்றோம். ஃப்ரீ ஃப்ரம் pH வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இண்டிபெண்ட். ஓகேங்களா? இண்டிபெண்ட்டாக கோயாகுலண்ட் விச் கோயாகுலண்ட் ஒர்க்கிங் இண்டிபெண்ட் ஆஃப் தி pH வேல்யூன்னு கேட்பாங்க. சோடியம் அலுமினேட். ஓகேங்களா? சோடியம் அலுமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பாய்லர் ஃபீடிங் வாட்டர். ஓகேங்களா? பாய்லர் ஃபீடிங் வாட்டர் அப்படின்றபோது இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ப்யூரிஃபைங் அதாவது வாட்டர் ப்யூரிஃபைங் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆர் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? டேரெக்டாக இந்த சோடியம் அலுமினேட் ஆட் பண்ணுவோம். பிகாஸ் அங்கெல்லாம் வந்து பாய்லர் ஃபீடிங் வாட்டர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மி தான். சரிங்களா? அப்புறமேல் டேங்க்லாம் வந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் சைஸில் பண்ண ஜஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் டேங்க் 1 மீட்டர் ஹைட் 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டேங்க் ஒரு 10 20 30 வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் அலுமினேட் அந்த இடத்துல வந்து குவான்டிட்டி இது மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் another thing மோஸ்ட் காஸ்ட் வேறு, நமக்கு மோர் காஸ்ட் இது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேங்களா? ஹை லெவல் பீப்புள் அந்த லெவலில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. பாய்லர் ஃபீடிங் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. pH இண்டிபெண்ட் கோயாகுலண்ட் யாருப்பா அப்படின்னா ஓகே சோடியம் அலுமினேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சோடியம் அலுமினேட் பாய்லர் ஃபீடிங் வாட்டர். அப்போ இதோட காஸ்ட் எப்படிப்பா இருக்கும்? 1.5 times அதிகம், 1.5 times மோர் கம்பேர்ட் டு தி அலுமினியம் சல்பேட் Al2SO4 thrice 18H2O. 1.5 times அதிகம். அது 100 ரூபா அப்படின்னா இது 150 ரூபா. சரிங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான். என்னது? pH இண்டிபெண்ட் யார்? சோடியம் அலுமினேட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த செடிமெண்டேஷன் நாங்கள் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செடிமெண்டேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து செடிமெண்டேஷன் வித் கோயாகுலேஷன் பார்த்தோம். ஓகே, மிக்சிங், ஃப்ளாக்குலேஷன், நெக்ஸ்ட்டு செகண்டரி செடிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ செகண்டரி செடிமெண்டேஷன் எதுக்கு போகிறீங்க? நீங்கள் டைப் எடுத்து மறுபடியும் எடுக்கிறீங்க. அப்போது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸை மறுபடியும் பார்க்குறீங்க. அப்போ சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன இருக்கும்? சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸில் டர்பிலிட்டி நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ டர்பிலிட்டி செக் பண்ணுறீங்க. டர்பிலிட்டி அதிகமாக போயிடுச்சுனா 5 to 10 மில்லிகிராம் ppm தான் எங்களுக்கு இருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து 20 ppm வந்துச்சு. அப்போ இன்னும் வந்து எங்களுக்கு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. கோ ஃபார் செகண்டரி செடிமெண்டேஷன் போங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆல் தி ஃப்ளாக்குலேட் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான். அப்போ ப்ராசஸ் சேம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணுறோம். செகண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ரிமூவல் ஆஃப் தி ஃப்ளாக்குலேட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்? ட்ரீட்மெண்ட் சால்வ் பண்ணுறோம். இது எப்போ நடக்குது? பிஃபோர் ஃபில்ட்ரேஷன். எதுக்கு இந்த பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபில்ட்ரேஷன் செகண்டரி செடிமெண்டேஷன் சொல்லிட்டு. ஓகே, செகண்டரி செடிமெண்டேஷன் தான் நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பிஃபோர் ஃபில்ட்ரேஷனுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் முடிச்சிடணும். சரிங்களா? இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ், மிக்சிங், ஃப்ளாக்குலேஷன், ஸோ வாட் எவர் தட்
நம்ம படித்தோம், இப்போ குரோனாலஜி கால்டரில் முன்னாடி நம்ம படித்தோமோ அது எல்லாமே எதுக்கு முன்னாடி முடிச்சிடணும், ஃபில்ட்ரேஷன். பிகாஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். சரிங்களா, அந்த பார்ட்டிகல்ஸ் ரிமூவிங் நமக்கு டிஃப்ரெண்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கம்பல்சரி கொஸ்டின் இது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. செடிமெண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அது 100%, 200% முக்கியம். சரிங்களா, எஸ். ஓகே, ஸோ ஃபில்ட்ரேஷன், ரிமூவல் ஆஃப் தி டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் அண்டு பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ்ட் பை ஒன்லி டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் மட்டும் குடிச்சிருப்பாங்க. அண்டு கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ், ரிமூவல் ஆஃப் தி பாக்டீரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிமூவல் ஆஃப் தி பாக்டீரியாஸ் அண்டு சம் ஃபங்கஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா, டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் அண்டு பாக்டீரியா. ஓகே, ஸோ அப்போ ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நான் தெரிஞ்சிருச்சு. ஸ்க்ரீனிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் தி ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல். செடிமெண்டேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் தி சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். ஃபில்ட்ரேஷன் ரிமூவல் ஆஃப் தி டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ். சரிங்களா, டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படி கரைஞ்சிருக்கக்கூடியது. அது நடக்குதான்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரில. பட் ஆனால் நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது நமக்கு நல்லா பக்காவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைன் வெரி வெரி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பியூர் வாட்டர் நமக்கு வரும். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு, பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் முன்னாடி தான் நம்ம இதெல்லாமே பண்ண போகிறோம். சரிங்களா, ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். ஓகே, இந்த ஃபில்ட்ரேஷன் இஸ் டன் பை ஆஃப்டர் செகண்டரி செடிமெண்டேஷன். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 யூனிட் நமக்கு வேணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 3, யூனிட் நம்பர் 4, யூனிட் நம்பர் 5, யூனிட் நம்பர் 6. அதில் 5 வந்து ஒர்க் ஆகும், 1 ஸ்டாண்ட் பையில் இருக்கும். சரிங்களா, டிசைன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டாண்ட் பைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறது இன்க்ளூடிங் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் தி பாக்டீரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கப்பா. ஒன்று வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் சாண்ட் ஃபில்டர். அப்போ இது எங்கெங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் கம்மி தாங்க, 100 to 200 லிட்டர் பர் ஹார்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் கொடுக்குது. அதனால் இது ரூரல் ஏரியாஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ரூரல் ஏரியாஸ், ஸ்மால் டவுன் அண்ட் இண்டஸ்ட்ரியல். ஸ்மால் டவுனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், பீக் ஃபேக்டர் 1.5 படிச்சிருப்போம். சரிங்களா, ஸ்மால் வில்லேஜ் டவுனுக்கு 1.5. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பாப்புலேஷன் சொல்லிட்டு படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. 1.5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. greater than 2 lakhs, greater than 2 lakhsனா 2 வரும். 2 lakhs to இல்லை அப்படியே குறைய அதிகமாகிட்டே நமக்கு வரும். சரிங்களா, எஸ். 2.5, 3 நமக்கு வரும். சரிங்களா, 50,000 to 2 lakhs, less than 2 lakhs அப்படின்னு, less than 50,000. ஓகேங்களா, எஸ். 2.2, 2.5, 3, 1.5 நமக்கு வரும். சரிங்களா, ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்படி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும், இல்லைன்னா நமக்கு ஞாபகமே இருக்காது. ஓகே, எஸ். இப்போ இது ஸ்மால் டவுனுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ ரேபிட் சாண்ட் ஃபில்டர் இவர் ரொம்ப அதிக டிஸ்சார்ஜ் 300 to 3000 to 6000 லிட்டர் பர் ஹார்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுப்பாரு. ஹையர் மீடியம் டவுன். ஓகேங்களா, ஹையர் அண்ட் மீடியம் டவுன். ஓகேங்களா, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ இதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 to 3 மீட்டர். இதுவும் 2.5 to 3 மீட்டர். ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ஏரியா வந்து அதிகம். சரிங்களா, ஏரியா வந்துன்னா 100 to 200 மீட்டர் ஸ்கொயர், லார்ஜ் ஏரியா. இது ஸ்மால் ஏரியா தான், 10 to 80 மீட்டர் ஸ்கொயர், மேக்ஸிமம் 100 மீட்டர் ஸ்கொயர் கூட தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனே ஏரியா சின்னதாக இருக்குது, டிஸ்சார்ஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்சி இவர் கொடுப்பார். 99% கொடுப்பார் எஃபிஷியன்சி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 85% தான் கொடுப்பார். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது ரேபிட் சாண்ட் ஃபில்டர் தான். நம்ம முனிசிபல் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் நமக்கு முனிசிபல் வாட்டர்லாம் நமக்கு ரேபிட் சாண்ட் ஃபில்டர் தான். நம்ம டெய்லி 100 per லிட்டர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தா நம்ம எங்கே போகிறது அப்புறம்? சரிங்களா, எஸ். இது வந்து 3000 to 6000 லிட்டர் பர் ஹார்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். த ரேஷியோ பிட்வீன் தி ஓவர்ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் டு ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். அப்போ நமக்கு இது எவ்வளோப்பா? 3000. ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க, 3000. இவர் யார்? 100. 2க்கு ரேஷியோ 30. இல்லை இதை எடுத்துக்கோங்க, 2க்கு ரேஷியோ 30. அப்ராக்சிமேட்லி 30 times. த ரேபிட் சாண்ட் ஃபில்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 30 times மோர் ஃபார் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ஃபார் தி ஓவர்ஃப்ளோ ரேட் கம்பேரிஷன். ஓகே, அப்போ இதனுடைய டிசைன். ஓகே, இதனுடைய டிசைன் இயர் எவ்வளோ? 3 decades, 30 வருஷம் படிச்சிருப்போம். சரிங்களா, இது வந்து 30 வருஷம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் தான். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் நீங்கள் வந்து அதிக டிஸ்சார்ஜ் கொடுக்குறீங்க, அதிக நான் டேமேஜ் ஆவேன், ஓவர் லோடிங் நமக்கு இருக்கும், கிராக் நமக்கு வரும், அதெல்லாம் படிப்போம். ஏர் பைண்டிங் நமக்கு வரும், அதெல்லாம் படிச்சு இங்கே இருக்கும். சரிங்களா, பேக் சைடு ஐ திங்க். எஸ், மேஜர் ப்ராப்ளம் இன் ஃபில்டர்ஸில் நமக்கு இதில் இருக்குது. ஓகே, எஸ். அடுத்து பாருங்கள்,
அப்போது இது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் டிசைன் பண்ணுவோம் 1.8 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். இது நமக்கு எவ்வளோ டிசைன் பண்ணுவோம் 2 டைம்ஸ் ஆஃப் கியூன்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சாண்ட் டெப்த் 90 to 120 சென்டிமீட்டருக்கு நம்ம பண்ணுவோம். 90 to 120 சென்டிமீட்டர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து காஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெப்த் பாருங்கள் 90 to 1. இவர் பாருங்கள் அப்படியே 60 to 97, 2 feet to 3 feet. இவர் வந்து 3 feet to 4 feet ஓகேங்களா. அதனால தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ட் வாட்டர் வந்து நமக்கு குட் குவாலிட்டியில் கிடைக்குது சரிங்களா. அது இல்லாமல் பார்ட்டிகல் சைஸ் பாருங்கள் 0.2 mm to டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல் ஃபைனஸ் 10% வந்து 0.2 mm to 0.3 mm. இது ஒரு ஒன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. 0.2 mm to 0.3 mm. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.35 to 0.55 டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நமக்கு அதிகம். அப்போ கேப் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா. எஸ். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி என்ன D60/D10 எவ்வளோ இருக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். கிரேட்டர் தென் 6 வெல் கிரேடட் சாண்ட் ஓகேங்களா. லெஸ் தென் 6 பூர்லி வெல் கிரேடட் GW வெல் கிரேடட் கிராவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே டிபெண்டிங் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் 4.75 எவ்வளோ ரீடைன் ஆகுது அண்ட் பிலோ எவ்வளோ எபோ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் சரிங்களா. எஸ். அடுத்து வந்து பிளாஸ்டிக் ஐபி படிச்சிருப்போம் 0.73 WL-20 சொல்லிட்டு சரிங்களா. ஸோ எல்லாமே நமக்கு எப்போ டைம் எடுத்து அப்போ டிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடணும். ஓகே எஸ். இது வந்து 0.35 to 1.55. இது வந்து 2. இங்கே பாருங்கள் இது எப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி 2 to 3 /10 போட்டுக்கோங்க 0.2 0.2 0.3 ஓகேங்களா. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி 2 to 3 அப்படிங்கும்போது 0.2 to 0.3 ரேஞ்சு நமக்கு வரும். D60/D10. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.35 to 0.55 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி 1.2 to 1.8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதுதான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் எல்லாமே அதிகம் தான். ஓகே எஃபிஷியன்சி வந்து பாருங்கள் எஃபிஷியன்சி நான் 99% எஃபிஷியன்சி கொடுக்குறேன் ஓகேங்களா. மோர் எஃபிஷியன்சி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது பாக்டீரியாவும் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா. எஸ். நான் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் 85% கொடுக்குறேன். 80 to 90%, 99% தான் 90% நான் வந்து கொடுக்குறேன். 85% அப்ராக்சிமேட்டாக சொல்லிக்கலாம் சரிங்களா. இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் கிளீனிங். அப்போ கிளீனிங் எப்போ பண்ணணும் நான் 1 to 3 month 3 monthக்குள்ளே நம்ம பண்ணனா எங்களுக்கு போதும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளீனிங் வந்து 3 days எவ்ரிடே எங்களுக்கு பண்ணணும். மீனிங் அப்போ தான் 1 to 3 days அப்படின்னு எனக்கு டிபெண்டிங் பண்ணி அந்த ஸ்லர் டெப்த் ஆஃப் ஸ்லரி ஃபார்மேஷன் சொல்லுவோம் 50 to 90 centimeter per day அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். 50 to 90 centimeter or something. எஸ் 50 to 90 centimeter per minutes. ஓகே ரேட் ஆஃப் வாஷிங் இன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ் 1 to 3 days நம்ம பண்ணோம். ஹையர் காஸ்ட் யார் ஒரு ரேபிட் சாண்ட் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட் அண்டு லோ காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட் வந்து அதிகம் சரிங்களா. ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இதுக்கு தேவையே கிடையாது. ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் ப்ரீ ட்ரீட்மெண்ட் இஸ் ரெக்யூர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேபிட் சாண்ட் ஃபில்டர். அதாவது ட்ரீட்மெண்ட்னா என்ன சொல்கிறது நமக்கு கிளீனிங் ஆர் அதர் ப்ராசஸ் எனி எக்ஸ்ட்ரா சம் அரெஸ்ட் ஆஃப் லீக்கேஜ் அண்ட் எவ்ரிதிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வரணும். இதில் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இதில் வந்து எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இது வந்து ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு வந்து ரெக்யூர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லட்ஜ் ரிமூவல் பை ஸ்கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஓகேங்களா. ஸ்லட்ஜ் ரிமூவ் பை ஸ்கிராப்பிங். ஏன்னா ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லார்ஜ் ஏரியா இல்லையா ஓகேங்களா. லார்ஜ் ஏரியா 100 to 200 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து படத்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஸ்லட்ஜ் பூரா நமக்கு ஸ்க்ராப் பண்ணி தான் எடுக்கணும், சுரண்டி தான் எடுக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மேனுவல் கிடையாது. நமக்கு எல்லாமே நமக்கு பிளேடு மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு ஓகேங்களா. பை ரிமூவிங் ஸ்க்ராப்பிங். இங்கே வந்து எப்படின்னா பேக் வாஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேக் வாஷிங் அப்படின்னா என்னென்னா சின்ன பைப் இருக்கும் கீழே பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch டயாமீட்டர் பைப் இருக்கும். அதில் சின்ன பர்ஃபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பைப்புக்கு பேர் பர்ஃபரேஷன் சொல்லுவோம். அது நம்ம படிப்பு இருக்குது. அதில் சின்ன ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக தான் தண்ணி போய் அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் இருக்கும், அக்ரிகேட் இருக்கும். இந்த ஹோல் வழியாக தண்ணி போய் நம்ம ஃபில்டர் ஆகி வெளியே வரும் சரிங்களா. அவ்வளோ ஃபைனஸ் தான் நமக்கு வந்து வாட்டர் ஃபில்டர் கொடுக்குறாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தண்ணி ஃப்ளோ ஆகுதுங்களா அப்படியே டோட்டல் சிஸ்டத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு பேக் வாஷிங் அப்படியே ப்ரெஷர் வந்து பேக் வாஷிங் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஹோலில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோலில் அந்த ஸ்லட்ஜ் ஓகேங்களா ஆர் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகிருக்கும். அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்காக பேக் வாஷிங் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரங்க பண்ணுவீங்க 30 minutes. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கட்டம் சரிங்களா. எஸ் பேக் வாஷிங் எதில் பண்ணுவோம் பேக் வாஷிங் எந்த ஃபில்டரில் பண்ணுவோம்னு கூட கேட்பாங்க. ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் தான் பண்ணுவோம். ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் என்ன பண்ணுறீங்க ஸ்க்ராப்பிங் பண்ணிடுறோம். 30 minutes பண்ணணும். 1.8 to 2.4 மீட்டர் per செகண்ட்ஸுக்கு பண்ணணும். வெலாசிட்டி இவ்வளோ வெலாசிட்டியில் வாட்டர் போகணும். 4 to 5% ஆஃப் ஃபில்டர் வாட்டர் அப்படின்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் யூஸ் பண்ணணும் 5% வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். எவ்வளோ வந்து 300 to 3000 to 6000 லிட்டர் per hours per meter square பண்ணுறீங்க இல்லைங்களா. அந்த வாட்டரில் 4 to 5% ஃபில்டர் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது பர் ஹவர்ஸ்க்கு நீங்கள் பர் டே பண்ணிங்கன்னா பர் டேக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஓகே எஸ் ஓகே அப்போ இது என்னென்னா இதில் வந்து அதனுடைய
ஃபார்மேஷன் என்ன லாஸ் நடக்குது இதோட முடிஞ்சுச்சு அவ்வளோதான். ஓகேங்களா, இதோட நமக்கு இதோட கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்து இந்த அக்ரிகேட் டெப்த்து, ஸோ அந்த சாண்டோட டெப்த்து, அதனுடைய ஒர்க் என்ன, ஓகேங்களா, அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏர் பைண்டிங் ஃபார்ம்டு, இதெல்லாம் நடக்கக்கூடிய நமக்கு டேமேஜ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராபிட் சாண்ட் ஃபில்டர் தான். ஏர் பைண்டிங் ஃபார்ம்டு இன் டாப் ஆஃப் ஃபில்டர் டர்ட்டி ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டாப் ஆஃப் ஃபில்டருக்கு மேலே அப்படியே ஸ்கின் மாதிரி ஒரு டர்ட்டி ஸ்கின்னை அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கு பேர் ஸ்மக் டெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மச் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மக் டெக்டா ஸ்மச் டெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். SCHMUTZDECKE அப்படின்னு ஸ்மச் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். அங்கே எப்படி ஸ்வைப் கோயாகுலேஷன் சொல்கிறோமோ இங்கே ஸ்மச் டெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெகட்டிவ் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. அது என்னப்பா நெகட்டிவ் ப்ரெஷர்? தண்ணி எங்களுக்கு போக விட மாட்டீங்க, அப்படியே ப்ரெஷர் டவுனோட ஆக்டக்கூடிய ப்ரெஷர் எங்களுக்கு அப்படியே தண்ணி போகும். நமக்கு என்ன ஆகும்? வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் டைரக்ஷனில், அப்வர்ட் டைரக்ஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெட் லாஸ் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்கும். எதெல்லாம் நடக்குது? ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் ஹெட் லாஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10 to 15 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் நடக்கும். இதில் 2 to 3 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இது ரெண்டுமே கர்மன் கொஹான்சி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். கர்மன் அண்டு கொஹான்சி ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஹெட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி டார்சி வேஜ்பேக் மாதிரி ஒரு கர்மன் கொஹான்சி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம எதில் படிப்போம்னா கர்மன் கொஹான்சி ஈக்குவேஷன் இரிகேஷனில் நம்ம படிப்போம். சரிங்களா, ஸோ அந்த ஃபார்மேஷன் அந்த இதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகே, எஸ். பார்ட் ஆஃப் ஒர்க் இன் கிராவல். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கிராவல் ரேட் ஆஃப் வாஷிங். ஓகே, ரேட் ஆஃப் வாஷிங் இந்த ராபிட் சாண்ட் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா 15 to 90 சென்டிமீட்டர் per minutes. இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் வாஷிங். ஓகேங்களா, எஸ். அப்போது ரேட் ஆஃப் வாஷிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கொஸ்டின் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 15 to 90 சென்டிமீட்டர் per minutes. ஓகே, நம்பர் ஆஃப் ராபிட் சாண்ட் ஃபில்டர் இது ஐ திங்க் இப்படி ரவுண்ட் அடிச்சு வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, பார்க்கலாம். ஸோ பார்ட் ஆஃப் ஒர்க் இன் கிராவல். கிராவலுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா கிராவலுடைய சைஸ் 10 to 50 mm சைஸ் ஆஃப் கிராவல் ஃபில்டு. ஓகே, ரெண்டுலேயுமே 50 to 60 சென்டிமீட்டர் டெப்த். அப்போ இந்த கிராவலுடைய ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஃபில்லிங் கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே எனக்கு பைப் இருக்கும். ஃபஸ்ட் நான் சாண்டை ஃபில் பண்ணுறேன், அதுக்கு மேலே கிராவலை ஃபில் பண்ணுறேன். அப்போ இந்த கிராவலுடைய ஒர்க் என்னவோ நமக்கு இருக்கும், அஷ்யூம் பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணி நமக்கு பேக் வாஷிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அப்படியே இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே அப்படி மேலே போகும். இதனுடைய கிராவலுடைய செல்ஃப் ஹைட்னால மேலே போகாமல் தடுக்கும் ஒன்று. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இதனுடைய வாட்டர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சடனாக பார்த்திங்கன்னா வாட்டர் உங்களுக்கு சாண்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நமக்கு என்ன ஆகும், சாண்ட் பார்ட்டிகல்ஸ் லைக் இப்படி நமக்கு ஒரு பார்ட் ஹோல்ஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். கரெக்டாக, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணும். அதான் கான்செப்ட். ஓகேங்களா, 10 to 50 mm டயாமீட்டர் ஆஃப் சைஸ் ஆஃப் தி கிராவல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹைட் பார்த்திங்கன்னா 50 to 60 சென்டிமீட்டர், 2 feet ஹைட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சப்போர்ட்டிங் ஆஃப் ஃபார் சாண்ட் பெட், ப்ரிவென்ட் தி எஸ்கேப் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிங் யூனிஃபார்ம் பேக் வாஷ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், கரெக்டாக பேக் வாஷிங் வெலாசிட்டி டிஎம்எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். பேக் வாஷிங் வெலாசிட்டி ஆர் பேக் வாஷிங் ப்ரெஷர். ஓகேங்களா, எஸ். 1.8 to 2.4 மீட்டர் per second, 4 to 5%. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன, 30 minutes. எஸ், அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா பேக் வாஷிங் பண்ணணும். அப்போ சாண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோக்குன்னா 30 to 50 சென்டிமீட்டர், 2.36 பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு பெட்டர் கண்டிஷனுக்கு. ஓகே, இதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் கிடையாது. அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் 3 feet to 4 feet, இங்கே 3 feet to 4, இங்கே பார்த்திங்கன்னா 2 feet to 3 feetன்னு சொல்லிட்டு இது ஜென்ரல் 50 to 60 சென்டிமீட்டர் இது ஜென்ரல். ஓகே, எஸ். ஸோ 2.36 பார்த்திங்கன்னா சைஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறதா இதுதானே 1.18 to 2.36 தானே. ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜர் ப்ராப்ளத்துக்கு முன்னாடி எஃபிஷியன்சி ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ். ஓகே, இன்னும் பார்த்தாலாம். அப்போ சாரி. ஸோ இப்போ மேஜர் ப்ராப்ளம் இன் ஃபில்டர்ஸ். ஃபில்டரில் என்னென்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது? 1, இன்க்ரஸ்டேஷன் ஆஃப் த ஃபில்டர். இன்க்ரஸ்டேஷன் எதெல்லாம் நமக்கு வரும், படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸ்கேலிங் ஹார்னஸ். ஓகேங்களா, அசிடிட்டி, கரோஷன், அல்கலிட்டி, இன்க்ரஸ்டேஷன். இன்க்ரஸ்டேஷன் என்ன சொன்னோம், அப்படியே பைப் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கிடும். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா லேயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ டிஸ்சார்ஜ் நமக்கு குறையும். இது அப்படியே பேத்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், எடுத்திங்க அப்படின்னா அப்படியே பீலிங் ஆகும். அப்படியே தனித்தனியாக பேர்ந்துட்டு அப்படியே வரும். பேப்பர் லேயர் பை லேயராக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்க்ரஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டாப் ஆஃப் தி சாண்ட் ஃபில்டர். எஸ், டாப் ஆஃப் தி சாண்ட் ஃபில்டர் ஃபார்ம்டு கால்சியம் கார்போனேட் அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, Ca2+ Mg2+ பைகார்பனேட்ஸ். ஓகேங்களா, வாஷிங். ஓகேங்களா, இதுதான் இன்க்ரஸ்டேஷன். இன்க்ரஸ்டேஷன் அப்படின்றது நமக்கு டாப் ஆஃப் தி சாண்டில் இருக்குது. கால்சியம் கார்போனேட்டும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு பேர் தான் இன்க்ரஸ்டேஷன். வாஷிங் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு HOCl, கண்ட்ரோல் ஆஃப் தி எஃபெக்ட் அப்படின்றோம். இந்த கண்ட்ரோல் எப்படிங்க நீங்கள் இந்த
இந்த இன்கரேஷன் ஆஃப் பைப் எப்படிங்க நீங்கள் ஃபில்டர் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு HOCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்படியே நீங்கள் டேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே லேயரமாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது செமி எல்லோ கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், இதுதான் கண்ட்ரோல் எஃபெக்ட் அப்படின்றோம். ஏர் பைண்டிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? டெப்த் ஆஃப் ஸ்லட்ஜ். ஓகேங்களா? அந்த ஸ்லட்ஜ் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸ் மேலே ஒட்டிக்கிட்டு தண்ணி போக முடியும். அப்புறம் அதுக்கு பேர் தான் ஏர் பைண்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அதிக ஃப்ளாக்குலேஷன் பண்ணாலும் நமக்கு நடக்கும். ஏர் பைண்டிங் இன்க்ரீஸிங் த டெப்த் ஆஃப் தி ஃபில்டர் செட்ஜ். எப்படி? ஏன்னா ஏர் போய் இந்த இடத்துல பைண்ட் பண்ணிக்குது. பைண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன ஆகும்? தண்ணி உள்ளே போகாது, ஸ்லட்ஜாக ஃபார்ம் ஆகிடும். டெப்த் ஆஃப் ஃபில்டரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். வாட்டர் ஓகேங்களா 10 to 15 சென்டிமீட்டர் அவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா. நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது 1.2 மீட்டர் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸிங் வாட்டர் டெம்பரேச்சர். இது வந்து வாட்டர் டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அது எப்படி வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கிறோம்? ஸ்டாக்னேஷன் ஆஃப் தி வாட்டர் ஸ்டாக்னேஷன் நமக்கு என்ன ஆகும்? இது நம்ம படிப்போம் ஹைட்ராலஜியில். ஓகேங்களா? சம்மர் சீசன், வின்டர் சீசன் சொல்லுவோம். இப்போ வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் மேலே அதிகமாக இருக்கும், பாட்டத்தில் வந்து மேலே வந்து அதிகமாக இருக்கும். வின்டரில் வந்து டாப் வந்து அதிகமாக இருக்கும், பாட்டத்தில் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிலேஷன் நமக்கு நம்ம படிப்போம். டெம்பரேச்சர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? எஸ், மட் பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மட் பால் அப்படின்ட்டு வந்து பண்ணால் சின்ன சின்ன மட்டு. ஓகேங்களா? அப்படியே நம்ம கட்டியாக பால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். அது நமக்கு சைஸ் வந்து 25 to 50 mm. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கே? ஸ்க்ரீனிங்கில் பார்த்துருப்போம். சரிங்களா? 25 mm to 50 mm அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்சஃபிஷியன்ட் பேக் வாஷிங் நீங்கள் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக பண்ணல. அதுக்கு பிறகு மட் வால் ஃபார்ம் ஆகுது. எப்படி இன்சஃபிஷியன்ட்னா என்ன மீனிங் சொல்கிறீங்க? 30 minutes நீங்கள் பண்ணாமல் வந்திருக்கலாம். ப்ராப்பராக வாட்டர் பர்சன்டேஜ் 4 to 5% யூஸ் பண்ணாமல் வந்திருக்கலாம். சரிங்களா? இன்னொன்று என்ன படிச்சு நமக்கு வெலாசிட்டி, பேக் வாஷிங் வெலாசிட்டி நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கலாம். 1.8 to 2.4 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கொடுக்காம இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். இன்சஃபிஷியன்ட் பேக் வாஷிங். சால்ட் சொல்யூஷன் காஸ்டிக் சோடா. அப்போ சால்ட் சொல்யூஷன் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி நீங்கள் இதனுடைய ரீமெடிஸ் ஓகேங்களா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது. கிராக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? எஸ், ரேபிட் ஸ்லட்ஜ் லோடிங் ஆஃப் வால் ஜாயிண்ட் பாசிபிள் டு கிராக். அப்போ அதுனா ரேபிட் ஸ்லட்ஜ் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் எல்லாமே நடந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன ஏர் பெயிண்டிங் நடந்துருச்சு, மட் வால் நடந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகி ஸோ அதனோட கார்னரில் போய் செட்டில் ஆகிடும். சரிங்களா? அந்த கார்னரில் போய் செட்டில் ஆகிடும். அப்போ செட்டில் ஆகி நமக்கு என்ன ஆகும்? டியூ டு த செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஸ்லட்ஜ்லாம் நமக்கு என்ன ஆகும்? கிராக் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஹைட்ராலஜியில் படிப்போம். டேம் ஸ்ட்ரக்சரில் ஸ்லட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வித்து 1960 kg/m3 ஸ்லட்ஜோடைய டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். வித் ஸ்லட்ஜ் வித்தவுட் ஸ்லட்ஜ் நம்ம படிப்போம். சரிங்களா? அதெல்லாமே புரிஞ்சு இது நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாயிண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? எஸ், இது எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா. இது நீங்கள் இப்போ நான் வச்சுக்காதீங்க, இங்கே சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும். ஓகே. எஸ், ரேபிட் சாண்ட் ஃபில்டர். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் எப்படி தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் ரேபிட் சாண்ட் ஃபில்டர், மினிமம் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் டிபெண்டிங் அப்பான் retention time period, maximum number of rabbits are depending upon filter depending upon discharge படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ n is equal to maximum number of tank 1.22 into root q. q in terms of mld போடணும், million liter per day. ஓகேங்களா? million 10⁶ லிட்டரு பர் டேல நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபில்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல கிடைக்கும். ஓகேங்களா? என் கிடைக்கும் டேரெக்டாக. இப்போ ஒரு டைம் 10 million கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 million லிட்டர் பர் டேன்னு கொடுத்துருங்க. அப்போ 10 இந்த இடத்துல ஓகேங்களா? 10 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 100 million லிட்டர் பர் டே. அப்போ 100 கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10, அப்போ 1.2, அப்போ 12.2 வரும். +1, அப்போ 13.2 நமக்கு வரும். சரிங்களா? அந்த 1 அப்படின்றது ஸ்டாண்ட் பை அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு 10 ஃபில்ட்ரு மொத்தம் நான் ஒரு 6 ஃபில்டர் மினிமம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இந்த 6 ஃபில்டரில் 5 ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எவ்ரி 1 to 3 டேஸ்க்கு நான் வந்து க்ளீன் பண்ணணும். 1 to 3 மந்த் க்ளீன் பண்ணணும் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். இது ரேபிட் சாண்ட் ஃபில்டர்னா 1 to 3 டேஸ். இப்போது நான் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேங்க, நான் வாட்டர் ஸ்டாப் பண்ணுறேன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் a 24 hours ரன்னிங் பிளான்ட் அண்ட் 24 hours we want to supply the water to the people ஆர் டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 5 க்ளீன் பண்ணுற போது ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்ட் பையை வச்சுருக்கிறத ஆப்ரேஷனில் கொண்டு வருவோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் பை. ஸோ whenever we are cleaning to the running tank, that time we want to operate the standby tank. This is for the standby tank +1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ எக்கனாமிக்கல் டயாமீட்டர் 1.22 into root q, சேம் ஃபார்முலா தான். q அப்ளை பண்ணுறச்சு நம்ம என்ன பண்ணோம், மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் நம்ம போடணும். இந்த இடத்துல எம்எல்டி போட்டோம், இங்கே வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் நம்ம போடுறோம். சரிங்களா? எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கேட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா.
இதோட இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கொஸ்டின் கேட்டது கிடையாது. பட் இந்த ஃபார்முலா கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஆக்சுவலாக அந்த ஃபில்ட்ரேஷன் டாபிக், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக் இது. ஓகே, இது ஒன் வீடியோவில் முடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். கண்டினியூட்டி. ஓகே, எஸ். ஓகே, ரைட், போகலாங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் டேங்க் இருக்குது இல்லைங்களா? வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது டேங்க்குடைய ஸ்பெசிஃபிகேஷன், உள்ள அப்பாரட்டஸ் என்னென்ன இருக்குது, அதனோட அப்புட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட டேங்க்கு. ஓகே, இது என்னுடைய டேங்க். இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய கிராஸ் செக்ஷன் நான் கட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? கட் பண்ணி பார்க்கும்போது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தெரியுது இல்லைங்களா? இந்த சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் வியூவில் பாருங்கள், இதுக்கு பேர் லேட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சர்ச் டேங்க் மாதிரி தான். ஓகேங்களா? தண்ணி அப்படியே இங்கிருந்து வந்துட்டு இருக்கும். ஹை ப்ரெஷரில் வரும்போது தண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரெஷர் வெலாசிட்டி கொஞ்சம் குறையும். லேட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் இதுலேருந்து அப்படியே நமக்கு வாட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன் நமக்கு வந்து கீழே நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது ஒரு கான்செப்ட். 2-3 கான்செப்ட் இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பர்ஃபரேஷன், சின்ன சின்ன பைப்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் பர்ஃபரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்துன்னா சாண்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு மேலே வந்து கிராவல், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து மேன்ஃபோல்டு. ஓகேங்களா? மேன்ஃபோல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய கிராஸ் செக்ஷன்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் தி பர்ஃபரேஷன். அப்போ பர்ஃபரேஷன்னா யாருப்பா? பைப்பு. இந்த சின்ன சின்ன பைப் கீழே இருக்கக்கூடிய 1 inch பைப் தான் பர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் தி பர்ஃபரேஷன் 0.2 கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி 1 ஃபில்டர். 0.2% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி 1 ஃபில்டர். அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபில்டர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க? சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்லி இது ஒரு 5 மீட்டர் சொல்லுங்கள், இது ஒரு 3 மீட்டர்னு சொல்லுங்கள். அப்போ 15. இப்போ 15 × 0.2 டிவைடட் பை 100. அப்போ 0.3 மீட்டர் ஸ்கொயர் தான் உங்களுக்கு இருக்கணும். இது சின்ன சின்ன பைப்பு, 1 inch பைப்பு. அப்போ 0.2% ஆஃப் 1 ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் தி பர்ஃபரேஷன் சின்னதுலேருந்து வந்தாச்சு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் தி லேட்டரல். லேட்டரல்ன்றது பர்ஃபரேஷனும் கொஞ்சம் பெருசு. அப்போ எவ்வளோ இருக்கணும்? ஈச் ஏரியா ஆஃப் தி ஈச் லேட்டரல் 2 to 4 times ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி பர்ஃபரேஷன். பர்ஃபரேஷன் பார்த்தோம் 0.2% ஆஃப் டேங்க். இப்போ 2 to 4 times, 2 to 4 times ஆஃப் ஏரியா ஆஃப் தி பர்ஃபரேஷன் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ லேட்டரலுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது மேன்ஃபோல்டு. அப்போ மேன்ஃபோல்டு எவ்வளோ இருக்கணும்? 2 times ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி லேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து வரும். சின்னதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது யாருன்னா டேங்க். இப்போ 0.2% ஆஃப் டேங்க்கு. அடுத்து 2 to 4 times ஆஃப் தி பர்ஃபரேஷன். லேட்டரல் அப்படின்றது பர்ஃபரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 times ஆஃப் தி லேட்டரல் இருக்குது டிபெண்ட் பண்ணிக்கிறது மேன்ஃபோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, பட் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்னா இந்த 0.2% டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த டேங்க், பர்ஃபரேஷன் டேங்க், பர்ஃபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போது பர்ஃபரேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. பர்ஃபரேஷன் வந்து அடுத்த சின்னதாக இருக்கக்கூடியது என்னென்னா லேட்ரல். லேட்டரல் அப்படின்னு 2 to 4 times கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி டோட்டல் பர்ஃபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈச் ஒன் டோட்டல் பர்ஃபரேஷன். ஏரியா ஆஃப் தி மேன்ஃபோல்டு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெருசு. அதே எவ்வளோ 2 times ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி லேட்டரல்னு சொல்கிறோம். அப்போது L/D ரேஷியோ, அதாவது லென்த் டு டயாமீட்டர் ஆர் லென்த் டு L/B ரேஷியோன்னு கூட சொல்லிக்கலாம். நாட் கிரேட்டர் தென் 60, 60க்கு மேலே போகக்கூடாது ஃபார் தி லேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் தி லேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? லென்த் ஆர் டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். லென்த் டு டயாமீட்டர் ஆர் லென்த் டு பிரெத் ரேஷியோ. ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆஸ் பர் டிசைன் கான்செப்ட். அங்கே நீங்கள் எப்படி செடிமெண்டேஷன் டேங்க் L/B ரேஷியோ நாட் கிரேட்டர் தென் 10, 5 to 6 மீட்டர் பார்த்தீங்க, 3 to 3.5 மீட்டர் டெப்த்தெல்லாம் பார்த்தீங்க. சேம் கான்செப்டில் அப்படியே இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்ட்ரேஷன் டாபிக் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ். ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் என்ன வச்சுருக்கீங்க? ப்ரெஷர் ஃபில்டர் நான் வச்சுருக்கேன். அடுத்து இன்னொன்று வந்து டியூவல் மீடியா ஃபில்டர்னு வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த டியூவல் மீடியா ஃபில்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. TNPC AE, TRB, IES, GATE, PSU, SSC, JE எல்லா இதுலேயும் ஒரு கொஸ்டின் வருஷம் இறக்கி விட்றாங்க. ஒன்றும் இல்லை, 10 to 20,000 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான். இதே கொஸ்டின் தான். ஓகே, ஐஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ப்ரெஷர் ஃபில்டர். ப்ரெஷர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் நமக்கு அதிகமாக கொடுக்கும். 6,000 to 12,000 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 times ஆஃப் ரேபிட் சாண்ட் ஃபில்டர், 60 times ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். லெஸ் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? எஃபிஷியன்சி கம்மி தான். எவ்வளோனா 65 to 60% எவ்வளோ தான். ஓகே, 65 to 60 to 70%. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 85% ரேபிட் சாண்ட் கொடுக்குறாரு, 99% கொடுக்குறாரு. இதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், டர்பரிட்டி ஷுட் நாட் கிரேட்டர் தென் 50 mm. எஸ். இங்கே இருக்குது பாருங்கள், டர்பரிட்டி ஷுட் நாட் கிரேட்டர் தென் 50 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா? டர்பரிட்டி நாட் கிரேட்டர் தென் 50 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப
முக்கியமான கொஸ்டின். அதாவது நீங்கள் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டர்பிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 50 mm மேலே போயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? ரிமூவல் ஆஃப் தி பாக்டீரியாஸ் ஆல்சோ எஃபிஷியன்சி 99% கொடுக்குறாரு இவர். ஓகே, எஸ். ஸ்விம்மிங் பூல், ரயில்வே ஸ்டேஷன். அதாவது ஸ்விம்மிங் பூல் நமக்கு என்ன பண்ணோம், வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃபில்லிங் வாட்டர்ஸ் நம்ம பண்ணுறோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாய்லர் அங்கங்கே ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபில்டர். ஏன்னா அதெல்லாம் கம்மி தானே நமக்கு. சரிங்களா? ஒரு மாஸ் டைமில் நமக்கு வந்து ஹையர் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கொடுக்கணும். பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கம்மி. ஓகே, அதான் மீனிங். ஓகே, டியூவல் மீடியா ஃபில்டர் 10 to 20,000 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர். இதுக்கும் ரேஷியோ, ப்ரெஷருக்கும் இதுக்கும் ரேஷியோ கேட்டாலும் கேட்கலாம். அப்படியே ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், ரேபிட் சாண்ட் ஃபில்டர் கேட்டாலும் கேட்கலாம். எல்லாருக்கும் நீங்கள் ஓவர்ஃப்ளோ ரேட் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். ஹையர் ஃபில்ட்ரேஷன் ஏரியா அப்படின்னா, ஹையர் ஃபில்ட்ரேஷன் ஏரியா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ நமக்கு அந்த இடத்துல இந்த டியூவல் மீடியா ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், இதுதான் நமக்கு வந்து ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் இதெல்லாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? எஃபிஷியன்சி ஆஃப் தி ஃபில்டர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஎன்பிசி ஏயிலையும் கேட்டதில்லை, டிஆர்பிலையும் கேட்டதில்லை, கேட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் தி டேங்க் வந்து 1 - e power minus lambda tன்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 - e power minus lambda t. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் நமக்கு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டி ஃபார் டெப்த் ஆஃப் தி டேங்க், லாம்டா அப்படின்றத நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஒன்றும் ஒர்க் பண்ண தேவையில்ல. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரலும் கேட்டதில்லை, வாட் இஸ் வாட் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லாஸ். ஓகே, ஸோ ஹெட் லாஸ் அண்டு எக்ஸ்பான்ஷன் டெப்த் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ ஹெட் லாஸ் நமக்கு ஒரு டேங்க்கில் ஹெட் லாஸ் நமக்கு எப்படி நடக்குது, அந்த டேங்க் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸோ அதனால் வந்து நமக்கு பேக் வாஷிங் வெலாசிட்டி, செட்டிலிங் வெலாசிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன், ஸ்டெரிலைசேஷன் டாபிக் கொஞ்சம் வந்து பெரிய டாப்பிக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அடுத்தது குளோரினேஷன். டிஸ்இன்ஃபெக்ஷனாகவே குளோரினேஷன் பண்ணுறது தான். ஸோ அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ்லாம் என்ன, டைப் ஆஃப் குளோரினேஷன், பிளைன் குளோரினேஷன், ப்ரீ குளோரினேஷன், போஸ்ட் குளோரினேஷன், டபுள் குளோரினேஷன், சூப்பர் குளோரினேஷன், டீக்ளோரினேஷன், அதனுடைய கெமிக்கல்ஸ் என்னென்ன டீக்ளோரினேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த குளோரினேஷன் சார்ட் நமக்கு எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குளோரின் டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோசேஜ் ஆஃப் குளோரின். ஓகே, ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர், லேக் வாட்டர் என்னென்ன ட்ரீட்மெண்ட், ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து வாட்டர் எடுக்கும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், எப்படி ஸ்பெஷல் ஃபில்டர் அதுமாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் முடிச்சினாவே நீங்கள் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் உங்களுக்கு முடிஞ்சு. அடுத்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி இன்ஜினியரிங் வந்துடும். சானிட்டரி இன்ஜினியரிங், சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அடுத்து 3 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அந்த ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை முடிச்சுட்டு இந்த சானிட்டரி வேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர் பொல்யூஷன் வந்து 2 டாபிக் தான். ஒன்று நாய்ஸ் பொல்யூஷன் அண்டு ஏர் பொல்யூஷன். ஓகேங்களா? பொல்யூஷன் கண்ட்ரோலில் 2 தான், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இது 2க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கும் இதுக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த 2 டாபிக் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஏர் பொல்யூஷன் இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை முடிச்சு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இது முடிகிறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 1 hour கிளாஸ், மோர் தென் 1 hour கிளாஸ் இருக்குது. எதுக்கு? இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன், ஹெட் லாஸ் படிக்கிறது, வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டி என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸு, ஸ்டோக்ஸ்லா, இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 தெரியும், அப் டு 10 வரலும் நமக்கு வேல்யூ ஆகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் இன் செடிமெண்டேஷன் லா ஆஃப் செடிமெண்டேஷன் லா, ஸ்டோக்ஸ் லா தான் 1 to 10 வரலும் நமக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, ஸோ அந்த குளோரின் வந்து பிஹெச் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.